सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்போ ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம மூலப்பாராயணம் ஆரம்பிக்கலாம். நடக்க இருக்கின்ற ஸ்ரீமத் பாகவதம் மூலப்பாராயணம் நம்ம ஆரம்பிக்கலாம். மூலப்பாராயணத்துக்கு முதல் ஸ்கந்தத்திலேருந்து நாளைக்கு தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பாகவத மாகாத்மியம் நாம் பாராயணம் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये पाहि सत्यः समनसः सर्वार्थानाम् उपक्रमे यं नत्वा कृतकृत्यः स्योहुदं नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयमक्षमाणं तथा न हस्तेन ऐकेन पद्मं सिरमपि च सुखं पुस्तकं चापरेण वासाकुन्तेन्तु शङ्खस्फटिकमणिर्वा भासमान असमान सामे वाग्देवदेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेदि मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशवमन्ते वाल्मीकि कोकिलम्। जन्माप्यस्ति यदो अन्वयात् इतरतश्च अर्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यदा विनिमयः यत्र त्रिसर्गामृषा धाम्नास्तेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवो अत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तावत्रय उन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परिरीश्वरः सत्यो हृदि अवरुध्यते अत्र हृदिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्कलिदं फलं शुकमुखाद् अमृतत्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकापविपावकाः यं प्रव्रजन्तमनुभेदमभेदकृत्यं त्वयि वायनो विरहकादर आजुहाव पुत्रेदि तन्मयदया तरवोऽभिनेदुः तं सर्वबोधहृदयं मुनिमानुतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारं एकम् अध्यात्मदेवम् अदितिदिश्यतां तमोन्तं संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। ओम नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீமத் பாகவதம் மாகாத்மியம் ஸ்ரீ பத்ம புராணத்தில் 6 அத்தியாயங்களால் பாகவதத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாகவத மாகாத்மியம் மூலபாராயணம் பண்ணலாம். பாகவதம் சாதாரண விஷயம் கிடையாது. பாகவதம் பகவானுடைய ஸ்வரூபமே பாகவதம். மகான்கள்லாம் அதாவது பாகவதம் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிடணும், பாகவதம் படிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிடணும். நாம் நினச்செல்லாம் பாகவதம் படிச்சிட முடியாது.
பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் பாகவதம் படிக்க முடியும். நிறைய நாமா சொல்லணும். நாம எல்லாத்தோட வசதி பகவான் நாமா வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. பகவான் நாமா, பகவான், பாகவதம் எல்லாமே ஒன்று தான். பாகவதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஒரே கேட்டகரியில் இருக்கிறவங்க தான். எல்லாமே ஒரே கேட்டகரி தான். அதனால் இதில் வேதம் கிடையாது. அதனால் இந்த பாகவதம் ஸ்லோகமாக படித்து அனுபவித்தோம்னா புரியாத விஷயங்கள்லாம் கூட புரியும். அப்படியேப்பட்ட பாகவத மகாத்மியத்தில் முதல் அத்தியாயத்தில் சச்சிதானந்த ரூபாய என்ற ஸ்லோகத்தில் பகவானுடைய ஸ்வரூபம் எத்தகையது என்றதை விளக்கமாக சொல்லக்கூடியது அந்த முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் எம் பிரபுரஜந்தம்ன்ற ஸ்லோகம் குருவந்தனம். அதுபோல் நைமிஷாலினி முனிவர்கள் சூதருக்கு ஆசனம் கொடுத்து அவரிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். தன்னுடைய பக்தி ஞான வைராக்கியம் மக்களுக்கு எப்படி உண்டாகும், கோரமான கலியில் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி கரையேறுவாங்க, கிளேசங்கள்லேருந்து எப்படி விடுபடுவாங்க, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் சீக்கிரமாக பெறத்துக்கு என்ன வழி, மாயையாகிய மோகத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி, நன்மைகளுக்குள் சிறந்த நன்மை எது, பரிசுத்தப்படுத்துவைகளுள் சிறந்த பரிசுத்தமானது எது, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெறத்துக்கு சீக்கிரமாக என்ன வழி, நீங்கள் குருநாதராகிய தாங்கள் சந்தோஷம் அடைந்தால் எங்களுக்கு வைகுண்டத்தை கொடுத்து விட முடியும். ஆனால் யோகிகளுக்கெல்லாம் துர்லபமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தை உங்களால் கொடுத்துட முடியும். அப்படியேப்பட்ட நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் எங்களிடத்தில் சந்தோஷம் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க சௌனகாதி மகரிஷிகள். சூதர் பதில் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். சர்வ சித்தாந்தங்களுடைய நோக்கமே சம்சார பயத்தை போக்குறது தான். அதில் பக்தி யோக பகவானை சந்தோஷப்படுத்தினா தான் பக்தி நம்மளுக்குள்ளே அதிகரிக்கணும்னா பகவானை சந்தோஷப்படுத்தணும். பக்தி அதிகரிச்சுனாவே பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவோம். ரெண்டுமே ஒன்று சார்ந்தது இருக்குது. அது எதனாலன்னா பாகவதத்தினால்தான் பக்தி அதிகரிக்கும், பகவானை சந்தோஷம் அடைவான். ரெண்டுமே நிறைவேறும். சம்சார பயமும் போகும். இந்த காலமாகிற மலைப்பாம்பில் நாம் விழுங்கப்பட்டிருக்கிறோம். அந்த மலைப்பாம்பு கீழ்ச்சி அறிக்கை அந்த காலத்தை வெட்டி எறியக்கூடிய ஒரே வழி என்னென்னா ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் சுகரால் பாடப்பட்டது. இது எல்லாராலையும் படிச்சிட முடியாதான், எல்லாராலையும் கேட்ட முடியாதான். இது ஜென்மாந்தத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கேட்க முடியுமா? பின்னாடி சொல்லியிருக்கார் கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் பாகவதம் கேட்க முடியுமா? அது மட்டும் இல்லை, இதை விட மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது பரிசுத்தப்படுத்தக்கூடிய கிரந்தம் வேறு எதுவுமே கிடையாதான். அப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த முதல் அத்தியாயத்தில். அதனால் ஒரு சமயம் பரிசுத்துக்கு பாகவத கதை கேட்க உட்கார்ந்த போது தேவரெல்லாம் அமிர்தத்தை கொடுத்து பாகவதத்தை விலை பேசினாரெல்லாம். அவர்கள் பக்தி கொடுத்து பாகவதத்துக்கு விலை பக்திக்கு தான் பாகவதம் வசப்பாகுமே தவிர வெறும் தேவலோக அமிர்தத்துக்கே பாகவதம் விலை போகாது. அப்படின்னும் போது செல்லா காசுக்கு வெறும் பணத்தினால் பாகவதத்தை வாங்கிட முடியாது. பக்திக்கு தான் கிரயமாகும் பாகவதம் அப்படின்றது அங்கே காண்பிச்சா. தேவருடைய புண்ணியமும் போதலையாம். அதனால் சுராணமபி துர்லபாக, தேவர்களுக்கே துர்லபமாக இருந்தது தான் பாகவதம். பரிசுத்துக்கே அந்த பாகவதத்தை கொடுத்தார். பரிசுத்து 7வது நாள் மோட்சம் அடைந்தான். மோட்சம் அடைந்ததை பார்த்து பிரம்மதேவர் ஆச்சரியப்பட்டு பாகவதத்து கிரந்தத்தை ஒரு தராசத்தில் நிறுத்தி மற்ற கிரந்தங்களும் ஒரு தராசத்தில் நிறுத்தினா பாகவதம் தான் கனமாக இருந்ததுதான். அப்போ பாகவதம் எப்படிப்பட்டதுன்றது அங்கே பிரம்மதேவர் தன்னுடைய பிள்ளைகளோட நாரதர், சனகாதி முனிவர், மரிச்சாதி ரிஷிகளோடு சேர்ந்து பாகவதம் சாதாரண ஒரு 4 அக்ஷரம் கொண்ட புஸ்தகம் கிடையாது, சாக்ஷாத் பகவானே பாகவத வடிவத்தில் கலியுகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு மகரிஷிகள்லாம் தீர்மானித்தாங்க. அப்புறம் இது சாவதானமாக இது சப்தாக விதிப்படி நாரதர் கேட்டிருக்கார் இந்த பாகவதத்தை. எங்கே கேட்டார், எப்படி கேட்டார், அவர் கேட்டு ஆக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நாரதருடைய கதையை சொல்கிறேன். நாரதர் விஷாலன்ற நகரத்தில் சனகாதி முனிவர்கள் சத்சங்காத்தமாக கூடியிருக்கும் போது நாரதர் அங்கே பார்த்துட்டு என்ன உங்கள் முகம் வாடி இருக்குன்னு கேட்ட உடனே, நான் இந்த பூலோகத்தில் சஞ்சரித்து வந்தேன், எங்கே பார்த்தாலும் புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன், சேவிச்சுட்டு வந்தேன். ஆனால் எங்கேயுமே மனசில் சந்தோஷம் ஏற்படலை. காரணம் என்ன, எங்கே பார்த்தாலும் கலியானது வியாபிச்சிருக்கிறது. மக்கள்லாம் அதர்மிஷ்டர்களாக இருக்கிறார்கள், அசுர சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நான் உலகத்தில் இந்த கலிதோஷத்தை பார்த்து சஞ்சரித்து வரும்போது யமுனை கரையில் அங்கே ஒரு ஸ்திரீயானவள் பக்தி தேவி தன் பிள்ளைகளாகிய ஞான வைராக்கியத்தோடு அழுது கொண்டிருந்தாள். ஞான வைராக்கியம்
வயோதிகர்களாக இருந்தார்கள். பக்தி தேவி இளமையாக இருந்தா. என்னம்மான்னு கேட்ட உடனே காலத்தின் கோலம் அப்படின்னா. சரி, அப்படின்னா எங்களுடைய கஷ்டத்தை போகிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு பக்தி தேவி கேட்டாலாம் நாரதரத்தில். அப்போது சொல்கிறார், அம்மா இது யுக தர்மங்கள், பக்தி ஞான வைராக்கியத்தை சம்பாதித்ததுலாம் மக்களுக்கு நேரம் கிடையாது. உங்களை உமேக்ஷிதா அனுராகாந்த ஜஜ்ஜரத்வேன சம்ஸ்திதா. உங்களை உபேட்சை பண்ணதால் நீங்கள் வயோதிக நிலையை அடைந்து விட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு அதனால் கலியினுடைய பாதிப்புனால் எல்லாமே கெட்டு போச்சு. தபசு யோகமாக இருக்கும் எல்லாமே கெட்டு போச்சுமா, என்ன பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அப்போது கலி ஏன், ஆனால் ஒரே ஒரு தர்மம் மட்டும் இருக்குது. பரிசுத்த பகவன் நாம சங்கீர்த்தத்தினால மட்டும் பக்தி எல்லாருக்குள்ளும் பிரவர்த்திக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா, கவலைப்படாத. மற்ற தர்மங்கள் எல்லாம் கெட்டு போச்சு. பிராமணர்கள்லாம் பாகவதத்தை விலை பேசி வித்துடுறாங்க. விலைக்காக தன்னுடைய வார்த்தைகளை, பாகவதம் உபன்யாசம் என்ற தன்னுடைய வார்த்தைகளை விலை பேசி வித்துடுறாங்க பிராமணர்கள். அதனால் கதையினுடைய சாரமும் போய்விட்டது. அதே சமயத்தில் கெட்ட காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாகிய நாஸ்திகர்கள், ரௌரவன்ற நரகத்துக்குரியவர்களாகிய நாஸ்திகர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க. அவர்கள்லாம் தீர்த்தக்கரையில் தங்கினதால் தீர்த்தனுடைய சாநித்தியமும் போய்விட்டது. காமக்ரோதம் மகா லோபத்தெல்லாம் ஜெயிக்காமல் எப்பொழுதும் வியாகுல மனசோடு இருக்கக்கூடியவரெல்லாம் தபசை பார்த்த மாத்திரத்தில், தபசு செயலியா தபசை பார்த்த மாத்திரத்தினாலே தபசுடைய சாரம் போயிடுச்சு. தபஸ் பண்ணுறவங்களும் தபசு கை கூடலாமா. அதனால் தபசனுடைய தர்மமும் போயிடுத்து. தீர்த்த யாத்திரை போனாலும் அங்கேயும் புண்ணியங்கள் சாநித்தியம் இல்லாமல் போயிடுச்சு. பாகவதம் கேட்கலான்னு பார்த்தா பாகவதர்கள் நிறைய பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய பிராமணர்கள் நிறைய ஆயிடுவாங்க கலியுகத்தில். அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் நமக்கு பக்தி உண்டாகாது. அதனால் ஒரே வழி தான், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் தான் இந்த கலியுகத்தில் பழிச்சிக்க முடியும். அதில் எந்த தோஷமும் கிடையாது. அது பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்கிறேன், இது பண்ணி சொல்ல, அப்படி இப்படின்னு தபசு, மனசு, கோபம், காமம், குரோதம், லோபம் எந்த நிலையில் இருந்தாலும் பகவன் நாமா சொல்லலாம். அதுக்கு மட்டும் சுதந்திரமாக நாம் ஹாயான பாட்டை, பகவன் நாமத்துக்கு சுத்தம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சு சொல்லலாம், தெரியாமல் சொல்லலாம், எப்படி சொன்னாலும் பகவன் நாமா காப்பாற்றிடும். ஆனால் தியானத்துக்கெல்லாம் சாஸ்திரங்களை அபியாசம் பண்ணியிருக்கணுமா, மனசு ஜெயிச்சிருக்கணுமா, பணத்து மேல் உள்ள பேராசையை விட்டு இருக்கணுமா, பாஷண்டிகளோடு போய் சேரக்கூடாதான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தியானம் சித்திக்குமா. அப்படி அதையுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு போய் தியானம் எடுத்தவொடனே உட்காந்தோடனே தியானம் கொடுங்கன்னா கூடாதான். அதனால் தியான யோகம் பலனும் கிடைக்காமல் போயிட்டு இந்த கலியுகத்தில் தியான மார்க்கமும் கெட்டு போச்சு, தபஸ் மார்க்கமும் கெட்டு போச்சு. அதனால் பணத்துக்காக பாகவதம் சொல்கிறதுனால உண்மையான பாகவதம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதுக்கப்புறமா சரி, பண்டிதர்களாவது சாஸ்திரங்களாவது போய் அபியாசம் பண்ணலாம், உபநிஷத்துக்கள் கேட்கலாம், பாராயணம் பண்ணலான்னு கேட்டால் அந்த பண்டிதர்கள்லாம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் ஸ்திரீ சுகத்தில் அதிகமாக ரமிக்கிறார்கள். வெளிப்புறமாக வேதாந்தம் பேசுகிறாங்க, பின்னாடி போனால் அதிகமாக ஸ்திரீ சௌக்கியத்தில் இருக்கிறாங்க, காமுகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது கில்லாடிகளாக இருக்கிறாங்க. தவிர தாங்கள் படித்த சாஸ்திரத்தை அனுபவத்தில் கொண்டு வராமல் பின்னாடி போனால் மகா துஷ்டர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ வேதத்தெல்லாம் படித்து எல்லாமே சாஸ்திரங்களை படித்தவங்களாக இருக்காங்க, ஆனால் அனுபவத்தில் வரல. முக்தி சாதனில் முயற்சிக்காமல் காமுகர்களாக இருக்கிறார்கள். அதனால் இது யார் போய் நம்ம குறை சொல்கிறோமா? அதனால் உபனிஷதங்கள் பாராயணம் பண்ண பெரிய ஞானிகளை போய் பார்த்தாலும் அவர்களும் சில ஞானிகள்லாம் பார்த்தா வெளிப்புறமாக ஞானம் வேஷம் போடுறாங்க, காமுகர்களாக இருக்கிறார்கள். என்னதான் பண்டிதனாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் அவர் அனுபவத்தில் அந்த பாண்டித்யம் வரல, முக்திக்கு காரணமாக அமையல. அவர்கள் என்னென்னா பௌதிகமான ஸ்திரீ சுகத்தில் ரமிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஞானிகளும் காணப்படவில்லை, பண்டிதர்கள் சாஸ்திரம் படித்தவங்க. அப்படி எல்லாமே கெட்டு போச்சு. தியான மார்க்கம், யோக மார்க்கம், தபஸ் மார்க்கம் எல்லாமே கெட்டு போயிடுத்து கலியுகத்தில். ஒரே ஒரு வழி தான், பகவன் நாமா சொல்கிறது தான் ஒரே ஒரு வழி இருக்குமா. ஆனால் இது யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் குறை சொல்ல, இது கலியுகம் எல்லாருடைய மனசு கெடுத்துரும். எப்படியாப்பட்ட ஞானி யோகி எல்லாருடைய மனசையும் கவுத்துரும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பண்டிதன், விஷயம் தெரிஞ்ச பண்டிதர்களே பெண்ணாசையில் விழுறாங்கன்னா இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? ரமந்தே மகிஷாயவ, எருமைகள் போல ரமிக்கிறார்களாம் காமத்தில். அப்படி இருப்பாங்களாம் பண்டிதர்கள்லாம் கலியுகத்தில். அப்படி இருக்கும்போது என்னதான் சாஸ்திரங்களை படித்து என்ன பிரயோஜனம்? அது அனுபவத்தில் வரலையே அப்படின்னு. அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு யார் கசிய தூஷணம்ன்ற யாரையும் போய் கோபிச்சிக்க முடியும்? இதுக்கு யுக தர்மம். இது
ஒன்றே ஒன்று தான் பழச்சிக்கிறதுக்கு கதி ரன்யதா, வேறு கதி இல்லை. ஒன்றே ஒன்று பகவன் நாமா சொல்லலாம். ராம 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 ராமன்னு சொல்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு தான் இங்கே சொல்கிறார். எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா. யோக தர்மங்கள் தபஸ் தர்மங்களாக கெட்டுப்படுத்து கலியுகத்தில். அதெல்லாம் கருத யுகத்தில் திரேத யுகத்தில் செல்லுபடியாச்சு. இந்த கலியுகத்தில் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. யோக மார்க்கங்கள் தபஸ் மார்க்கங்கள்லாம் ஒரே வழி பகவன் நாம சங்கீர்த்தனா. எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ய கலோ கேசவ கீர்த்தனாத். கலியுகத்தில் கேசவ கீர்த்தனை தவிர பழச்சிக்கிறதுக்கு வழி கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா சொல்கிறேன், அப்போ தான் பக்தி தேவி சந்தோஷம் அடைஞ்சா. பரவாயில்ல, பக்தி ஞான வைராக்கியமாகிய நாங்கள் உயர்த்துக்கும் ஒரு வழி கிடைச்சிருக்கு. நாம சங்கீர்த்தத்தினால மக்கள் உய்ய முடியும்னு ஒரு வழி கிடைச்சிருந்தேன். அந்த சாரத்தை படிச்சுட்டாலாம் பக்தி தேவி. அதனால் நாரதரை பார்த்து இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாமல் போச்சு, எங்களுக்கு தான் கஷ்டம் நினச்சேன், உலகமே கஷ்டப்படுது இந்த கலியினுடைய பாதிப்புனால அப்படின்னு நான் தெரிஞ்சிருந்தேன்னு சொல்லி, சுரஷேத்வம் ஹி தன்யோசி ஸ்ருத்வா இது தத்வச்சனம் ஸ்ருத்வா விஸ்மயம் பரமம் கதா பக்திரோச்ச வசோபோயா ஸ்ரூயதாம் தஸ்ச சோனகா. பக்தி சொல்கிறாலாம் நாரதரை பார்த்து, சுரஷேத்வம் ஹி தன்யோசி, நீ தன்யர். தன்யர்னா என்ன தனம்னா, கையில் எவ்வளோ லட்சம் ரூபா கோடி ரூபா வச்சுருக்காருன்னா அந்த தனம் இல்லையா, பக்தின்ற தனம் இருக்கான். பகவானே ஹிருதயத்தில் சுமந்து கொண்டு அழைக்கிறாராம். நாக்கில் நாமம் என்ற தனத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நாராயணா 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 அனவரதும் பகவன் நாமா சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அதனால் தன்யர் என்று சொல்கிறார் பக்தி தேவி. அப்படிப்பட்ட என்னுடைய பாக்கியத்தினால நீங்கள் இங்கே வந்திருக்கீர்கள். நான் என்ன பாக்கியம் பண்ணேன் உங்களுடைய தரிசனம் கிடைக்கும். உங்களுடைய தரிசனமே போதுமே, என் மனசில் எல்லா கவலைகளும் நீக்கி பெற்றுமே. என் வாழ்க்கை வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய தரிசனத்தை தவிர வேறு என்ன, பெரும் மகான்களுடைய தரிசனத்தை தவிர நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு வேறு என்ன வேண்டும் சொல்லும் பார்க்கலாம். அது மகான்களுடைய தரிசனம் மாத்திரமே போதும் அப்படின்னு சொல்கிறார். சாதுனாம் தர்சனம் லோகே சர்வசித்திகரம் பரம். எல்லா வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அடையும், எல்லாமே மங்களகரமாகிடும் மகான்களுடைய தரிசனம் மாற்றத்தினால. விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், அந்த விஷயத்தை என்னென்னு சாரத்தை பிடிச்சி இதை பிடிச்சிக்கோ நீ ஜென்மா கரையேறிடும் அப்படின்னு சொன்ன உடனே பக்தி தேவி புரிஞ்சுட்டா. பகவன் நாமா தான் கதி கலியுகத்தில் தெரிஞ்சுட்டா. அதனால் நாரதரை புகழ்கிறாள், தன்யர் என்று புகழ்கிறாள். அது மட்டும் இல்லை, உலகமாயே ஜெயிச்ச பிரகலாதன் துருவன் உங்களுடைய நாமா. ஒருத்தனுக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்தீர்கள், ஒருத்தனுக்கு துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசித்தீர்கள். அந்த நாமத்தை பிடித்து கொண்டே பிரகலாதன் உலகமாயே ஜெயிச்சிட்டார். துருவ பதவியை அடைஞ்சிறார். அப்படிப்பட்ட சகல நன்மைகளுக்கும் இருப்பிடமாகிய உங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் என்று பக்தி தேவி சொல்லி முடிகிறார். இதான் முதல் அத்தியாயத்தினுடைய சாரம். நம்ம அப்படியே பாராயணம் பண்ணுவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம். கிருஷ்ணம் நாராயணம் வந்தே, கிருஷ்ணம் வந்தே பிரஜப்பிரியம், கிருஷ்ணம் त्वयिपायनं वन्दे, कृष्णं वन्दे प्रदासुदम्. अथ प्रथमोऽध्यायः. सच्चिदानन्तरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. यं प्रव्रजन्तम् अनुवेदम् अभेदकृत्यं त्वयिपायनो विरहकातराजुहाव. पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि. नैमिषे सूतमासीनम् अभिवाद्य महामतिं कथामृतरसास्वाद कुशलः शौनकः प्रवृत्ति. शृणुवाच अज्ञानत्वान्त विध्वंसकोटिसूर्यसमप्रभ सुध आख्याहि कदासारं मम कर्णरसायनं. भक्तिज्ञान विरागाप्त विवेको वर्तते महान्. माया मोहनिरासश्च वैष्णवैः क्रियते कथं. यः घोरे कलोप्रायो जीवश्च असुरतां गतः. क्लेश आक्रन्दस्य तस्यैव शोधने किं परायणं. श्रेयसां यत्त्ववेत् श्रेयः पावनानां च पावनं. कृष्णप्राप्तिकरं शश्वत् साधनं तत्त्वदाधुना. चिन्तामणिर्लोकस्वर्गं सुरत्रः स्वर्गसम्पदं प्रयच्छति गुरुप्रीतो वैकुण्ठं योहि दुर्लभं. सुदोवाच प्रेतिशौनकचित्तेत ह्यदोपक्ष्मि विचार्य च सर्वसिद्धान्तनिष्पन्नं संसारभयनाशनं. भक्त्योगवर्तनं यश्च कृष्णसन्तोषहेतुकं कथं ते अभिधास्यामि सावधानतया शृणु. कालव्यालमुखक्रासत्रासनिर्नाशहेतवे श्रीमद्भागवतं शास्त्रं खलु कीरेण भाषितं. एतस्मात् अपरं किञ्चित् मनश्शुद्ध्यै न विद्यते. जन्मान्तरे भवेत् पुण्यं तथा भागवतं लभेत्. परीक्षिते कथां वक्तुं सभायां संस्कृते सुखे. सुधाकुम्भं गृहीत्वैव देवास्तत्र समागमन्. सुगं नत्वा वदन् सर्वे स्वगाद्य कुशलासुराः. कदा सुधां प्रयच्छ स्व गृहीत्वैव सुधामिमां. एवं विनिमये जाते सुधाराज्ञा प्रभीयतां.
प्रपास्याम वयं सर्वे श्रीमद्भागवतामृतं क्व सुता क्व कदा लोके क्व काच क्व मणिर्महान् ब्रह्मराद विचार्यैवं तदा देवान् जहासः। क्व सुधा क्व कदा लोके क्व काच क्व मणिर्महान् ब्रह्मराद विचार्यैवं तदा देवान् जहासः। अभक्तांस्तांश्च विज्ञाय न तदौ स कदामृतं श्रीमद्भागवती वार्ता सुराणामपि दुर्लभा। राज्ञा मोक्षं तदा वीक्ष्य पुरादादापि विस्मितः सत्यलोहे तुलां बत्वा तोळयत् साधनान्यजः लघुन्यञ्जानि जातानि गौरवेण इदन्महत्। तदा ऋषिगणाः सर्वे विस्मयं परमं जयो मेणिरे भगवद्रूपं मेणिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं खलु पठनात् श्रवणात् सत्य वैकुण्ठफलदायकं शब्दाहेन श्रुतं चेदत् सर्वदा मुक्तिदायकं सनकात्यैः पुरा प्रोक्तं नारदाय दयापरिः यद्यपि ब्रह्मसम्बन्धात् श्रुतमेतत् सुरर्षिणा शब्दः श्रवणविधिः कुमारस्तस्य भाषितः। शृणुवाच लोकविग्रहमुक्तस्य नारदस्य अस्थिरस्य च विधिश्रवे कुतप्रीतिः संयोगो कुत्रतैश्चः। सुतोवाच अत्यदे कीर्तयिष्यामि भक्तियुक्तं कथानकं सुखेन मम यत् प्रोक्तं रहस्यं विचार्य च एकदा हि विशालायां चत्वार ऋषयः अमलः सत्सङ्गार्थं समायाता तत्र सत्र नारदं कुमारवोचः कथं ब्रह्मण्डे नमः कुतश्चिन्तातुरो भवान् दरिद्रं गम्यते कुतश्चागमनं तव। इदानीं शून्यचित्तोऽसि गतवित्तो यथा जनः दवेदमुक्तसङ्कस्य नोचिदं वद कारणं। नारदोवाच अहं तु पृथिवीं यादो ज्ञात्वा सर्वोत्तमामिति पुष्करं च प्रयागं च काशीं गोदावरीं तदा हरिक्षेत्रं कुरुक्षेत्रं श्रीरङ्गं सेतुबन्धनं एवमादिशतीर्थेषु भ्रममाण इतस्ततः न पश्यं कुत्रचित् मनसं दोषकारकं कलिना अधर्ममित्रेण धरेयं बाधिताधुना सत्यं नास्ति तपःशौचं दयादानं न विद्यते उदरं वरुणो जीवा वरागः गूढभाषिणः मन्ता सुमन्तमधियो मन्दवाक्यक्षुपत्रोदाः पाखण्डनिरता सन्तो विरक्ता सबरिग्रहः तरुणी प्रबुधा गेह श्यालुः बुद्धिदायकः अन्या विक्रयिनो लोभात् दम्पतीनां च कल्कणम् आश्रमा यमनैरुत्तास्तीर्थानि सरितस्तदा देवता यतनान्यत्र दुष्टे नष्टानि पूरुषः न योगिनैव सिद्ध्वा वा नक्त्यानि सत्कुर्यो नरः हरिता वा अनलेनाप्य साधनं भस्मदां गतम्। अर्थषोडा जनपदः शिवषोडात् विचारयः कामिन्यः केशशूलिन्यः सम्भवन्ति कलाभिः एवं पश्यन् कलेर्दोषन् पर्यटन् अवनिमहं यामनं तडमापन्नो यत्र लीला हरेरभुत् तत्राश्चर्य मया दृष्टं श्रूयतां तन्मुनीश्वरः एका तु तरुणी तत्र दशन्न खिन्नमानसा वृत्तौ पतितौ पार्श्वे निःश्वसन्तौ अचेतनं शुश्रूषन्ति प्रबोधन्ति रुदते च दयोपुरः दशदक्षु निरीक्षन्ति रक्षितारं जम्बुः वीक्ष्यमाण सदस्त्रीभिर्बोध्यमाण मुहुर्मुहुः दृष्ट्वा दूरात् कतः स्वाहं कौतुकेन तदन्तिकं मां दृष्ट्वा चोत्थिता बाल विह्वला च अप्रवित्वचः बालुवाच वो साधु क्षणं दिष्टमच्चिन्तामपि नाशय दर्शनं तवलोकस्य सर्वदा अगहरं परं बहुधा तव वाक्येन दुःखशान्तिर्भविष्यति यथा वाक्यं भवेत् पूरि भवतु दर्शनं तथा। नारदवाच कासित्वं का विमोचेम नार्या का भत्मलोचनः वदते सविस्तारं स्वस्य दुःखस्य कारणं। बालुवाच अहं भक्तिरिति ख्याता इमौ मे धनयो मदो ज्ञानवैराग्यनामोणौ कालयोगेन जर्जरौ कङ्कात्यः सरितश्चैमा मत्सेवार्थं समागतः तथापि न च श्रेयः सेवितायः सुरैरवि इदानीं शृणुमत्पार्थं सचित्तस्त्वं दबोधन वार्ता मे विदताप्यस्ति तां श्रुत्वा सुगमावह उद्पन्ना द्रविडे साहं वृत्तिं कर्णाटके कदा क्वचिन् महाराष्ट्रे गुर्जरे जीर्णतां कदा तत्र घोरे कलेर्योगात् पाखण्डैः खण्डिताङ्गका दुर्बलाहं चिरं जाता पुत्राप्य सहमन्ततां बन्धावनं पुनఃप्राप्य नवीनेव स्वरूपिणी जादाहं यवदे सम्यक् प्रष्टुरूपात् सम्प्रतम इमौ तु शयितावत्र सुतौ मे क्लिश्यत क्षमात् इदं स्थानं परित्यज्य विदेशं गम्यते मया जरलत्वं समायातु धेन दुःखेन दुःखिता साहं तु तरुणी कस्मात् सुतौ वृत्तौ विमौ गतः त्रयाणां सहचारित्वात् द्वैवरित्यं कुतस्थितं घटते जरडा माता तरुणौ धनया विधि अध शोचामि चात्मानं विस्मयाविष्टमानसा वदयोगनिधे धीमन् हारणं चात्र किं भवेत्। नारदवाच ज्ञानेनात्मनि पश्यामि सर्वमेतत् तपाणके न विषादस्त्वया कार्यो हरिशन्ते करिष्यति। सुतोवाच क्षणमात्रेण तज्ञात्वा वाक्यमोचे मुनीश्वरः
नारदवाच शृणुष्वा पकिता बाले युगोऽयं दारुणकलिः देनलुप्त सदाचार योगमार्गस्तपंसि च जना अखासुरायन्ते शाट्य दुष्कर्मकारिणः यः सन्तो विशीतन्ति प्रहृष्यन्ति हि असातपः तत्ते धैर्यं तु यो धीमान् स धीरः पण्डितो अथवा अस्पृश्य अनवलोक्येयं शेषभारगरीतर वर्षे वर्षे क्रमज्जातमङ्गलं नाभिदृश्यति न त्वामपि सुधैः साकं क्वापि पश्यति सम्प्रदमम् उपेक्षिता अनुरागन्तर्जरत्वेन संस्थिता वृन्दावनस्य संयोगत्व पुनस्त्वं तरुणेन वा धन्यं वृन्दावनं तेन भक्तिं नृत्यति अत्र च अत्रैव ग्राहका भावन्न जरामविमुञ्चतः किञ्चित् आत्मसुखेनैः प्रसुप्तिर्मन्यते अनयोः भक्तिर्वाच कथं परीक्षिता राज्ञा स्थापितो ह्यशुचिकलिः प्रवृत्ते तु खलु सर्वसार कुत्र गतो महान् करुणाभरेण हरिणाप्यधर्म कथं वीक्ष्यते एवं मे संशयं चिन्तित्वा च स्थगितास्म्यहं नारदवाच यदि पृष्टस्त्वया पाले प्रेमतः श्रवणं कुरु सर्वं वक्ष्यामि ते पत्रे कस्मलं ते गमिष्यति यदा मुहुन्त भगवान् स्वपदं गतः तद्दिनार्कलिरायतः सर्वसाधनपातकः दृष्टदिक्पदीयराज्ञा दीनवच्चरणं गतः न मया मारणीयो अयं सारङ्ग इव सारभुक् यत्फलं नास्ति तपसा न योगेन समाधिना तत्फलं लभते सम्यक् खलु केशवकीर्तनात् एकाकारं कलिं दृष्ट्वा सारवत् सारणीरसं विष्णुराधस्थापितवान् कलिजानं सुखाय च कुकर्माचरणत्सारः सर्वतो निर्गुदाधुना पदत्तः संस्थिता भौमो बीजहीना स्तुषा यदा विप्रै भागवती वार्ता गेहे गेहे जने जने कारिता कणलोभेन कदासारस्ततो गतः अच्युक्लुभुरिकर्माणो नास्तिका रौरवा जनः ते विदिष्टन्ति तीर्थेषु तीर्थसारस्ततो गतः कामक्रोध महालोभ दृष्टा व्याकुलचेतसः ते विदिष्टन्ति तपसि तपस्सारस्ततो गतः मनसश्च अजयालोभ तम्बात् पाखण्डसंशयात् शास्त्रान् अप्यसनाश्चैव ध्यानयोगबलं गतम् पंडितास्तु कलत्रेण रमन्ते महिषा इव पुत्रस्योत्पादने दक्ष अदक्ष मुक्तिसाधने न हि वैष्णवदा कुत्र संप्रदाय पुरत्सरा एवं प्रलयतां प्राप्त वस्तुसार स्थले स्थले अयं तु युगधर्मो हि वर्तते कस्य दोषणं यदस्तु पुण्डरीकाक्षः सहदे निकटे स्थितः सुदोवाच इति तत् वचनं श्रुत्वा विस्मयं परमं गदा भक्तिरोच वशो भूयः श्रूयतां तश्च शौनक भक्तिर्वाच सुरक्षित्वं हि धन्योऽसि मद्वाक्येन समागतः साधनं दर्शनं लोके सर्वसिद्धिकरं परं जयति जगति मायां यस्य कायादवस्ते वचनरचनं येकं केवलं च आकलय्य ध्रुवपदमपि यादो यत्कृपादो ध्रुवो अयं सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतास्मि। इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे श्रीमद्भागवतमाहात्म्ये भक्तिनारदसमागमो नाम प्रथमोऽध्यायः। श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः। जय जानिकान्तस्मरणं जय जय राम राम। கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இப்போ அடுத்து ரெண்டாவது அத்தியாயம், அதத்விதி அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயத்தில் நாரதர் பக்தி தேவிக்கு ஆறுதல் சொல்கிறார். அம்மா வீணாக கவலைப்படாதம்மா, உன்னை குறித்து பகவானுடைய ஸ்ரீ சரணகமலங்களை தியானம் பண்ணி துக்கமெல்லாம் பறந்து போயிடும். திரௌபதியும் உன்ன மாதிரி ஒரு பெண்ணு தாம்மா. அப்படிப்பட்ட கௌரவருடைய சபையிலிருந்து அவருடைய மானத்தை பகவான் காப்பாற்றினானா இல்லையா? காப்பாற்றினானே. அநேக வஸ்திரங்களை கொடுத்து அவளுக்கு சேலையை கொடுத்து பகவான் காப்பாற்றினானே. அது மாதிரி உன்னுடைய மானத்தையும் பகவான் காப்பாற்றுவான். உன் பிள்ளைகளையும் ரட்சிப்பாமா, கவலைப்படாத. கோபிகள்லாம் சங்கசுடன்ற ஒரு அசுரனிடத்திலிருந்து கோபிகளை பகவான் காப்பாற்றலையா? எவ்வளோ காப்பாற்றிருக்கான் ஸ்திரீகள். அப்படிப்பட்ட நீ அழிச்சுனா, நீ பக்தி தேவி நீ எங்கே இருக்கியோ அவர்கள் நீச்சலாக இருந்தாலும் அவர்கள் வீட்டிலையும் பகவான் பிரவேசிப்பானே. உன்னை விட உயிருக்கு மேலானவள் யார் இருக்க முடியும்? பக்தி தேவியே, நீ தான் உயிருக்கு மேலானவள், கிருஷ்ண வல்லபள். அதனால் நீ கலியுக கிருத்தயுகம் திரேதாயுகம் போன்றவைகள்லாம் ஞான வைராக்கியம் தான் முக்திக்கு சாதனமாக அமைஞ்சது. கலியுகத்தில் பக்தி ஒன்றினாலேயே மோட்சம் அடைஞ்சு விட முடியும். அப்படிப்பட்ட பக்தி தேவியாக நீ பகவானுக்கு பிரியமுள்ளவள். நீ வைகுண்டத்தில் தான் வாசம் பண்ண. பக்தி தேவி முக்தி தேவி ஞான வைராக்கியத்தோடு வைகுண்டத்தில் வாசம் பண்ணிட்டு இருந்த. பகவான் என்ன பண்ணான்னா, நீ பகவான்கிட்ட போய் கைக்குப்பி கேட்ட, வைகுண்டத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். பகவான் சொல்கிறான், என் பக்தரோட போஷணை பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போது வைகுண்டத்தில் இருக்கிற பக்தர்களெலாம் நீ போஷித்து கொண்டிருந்தாய். சரி, பூலோகத்தில் உள்ள பக்தர்களையும் நீ போஷிக்க வேண்டும் என்று பகவானிடத்தில் உத்தரவு கேட்டாய். பகவான் என்ன பண்ணுறார்? முக்தி தேவியை உனக்கு பணிப்பெண்ணாக கொடுத்து ஞான வைராக்கியத்தை உன் பிள்ளைகளாக அனுப்பி வைத்தார். அப்போ நீ உன்னுடைய நிஜ ரூபத்தை வைகுண்டத்தில் வைத்துவிட்டு நிழல் ரூபத்தில், அதாவது சாயா ரூபத்தில் பூமியில் வந்தாய். முக்தி தேவி அப்படி தான் வந்தா, சாயா ரூபத்தில். ஞான வைராக்கியம் அப்படி வந்துட்டாங்க பிள்ளைகளாக. அப்படி வந்தபோது நீ என்ன பண்ண? கிருத யுகம் திரேத யுகம் துவாபர யுகத்திலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்த.
ஆனால் கலியுகத்தில் பாஷண்டிகளால் நாஸ்திகளால் நாஸ்திகளால் நீ வந்து கஷ்டப்படுத்தப்பட்ட நஷ்டமாயிட்ட. நீ அப்படி நஷ்டமான உடனே கலியுகத்தில் வந்து நீ நஷ்டமாயிட்ட உன் பிள்ளைகளோட. அப்போ முக்தி தேவி பார்த்தா, இனிமேல் எனக்கு இங்கே வேலை இல்லை, நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ நான் அப்படி வரேன்னு சொல்லிட்டு பக்தி தேவியை உன்னுடைய பணிப்பெண்ணாகிய முக்தி தேவி நீங்கள் கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லி முக்தி தேவி ஆனவள் உன்னிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு வைகுண்டத்துக்கு போய்விட்டாள் முக்தி தேவி. ஞான வைரக்கியத்தோடு நீ அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த பூமி முழுவதும். அதாவது நிஜ ரூபத்தில் வைகுண்டத்தில் இருக்கா, சாயா ரூபத்தில் பூமியில் அலைஞ்சிட்டு இருக்காளாம் பக்தி தேவி. அதனால் வந்து கவலைப்படாதம்மா, உன்னை உபேட்சை பண்ணிட்டாங்க இந்த கலியுகத்தில் மந்தர்கள்லாம். எல்லாமே வந்து பொருளாசை உடையவர்களாக பாஷண்டிகளாக எல்லாமே முக்திக்காக முயற்சி பண்ணுறவங்க யாருமே இல்லை. புக்திக்காக, அதாவது போகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க கலியுகத்தில். தன் வயிறு நிரம்பினா போதும், தான் சாப்பிட்டா போதும், தன் சுயநலம் மட்டுமே மேற்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மோட்சம் அடையணும், மனுஷ ஜென்மா, இந்த எல்லாருக்கும் மரணம்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டு அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளன்னு வாழறாங்க. அதனால் உனக்கு நீ க்ஷீணிச்சு போயிட்ட. அப்போ இந்த பிருந்தாவனத்தில் மட்டும் நீ கொஞ்சம் பக்தி இருக்கிறதுனால நீ இளமையை அடைஞ்சிட்ட. ஞான வைராக்கியம் வயோதிகனை அடைந்து விட்டார்கள். கவலைப்படாதமா, உன்னை பக்தி தேவியை உன்னுடைய பிள்ளைகளோட இளமையாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் நான் ஸ்தாபிக்கலன்னு சொன்னால் நான் ஹரிதாசன் கிடையாதுன்னு நாரதர் சபதம் இட்டாராம். அந்நிய தர்மான் திரஸ்கிருத்திய புரஸ்கிருத்திய மகோத்சவான ததாநாகம் ஹரேர் தாசோ லோகே துவாம்ன பிரவர்த்தையே. உன்னை நான் எல்லா இடத்துலையும் லோகத்தில் நான் பிரவர்த்திக்க செய்யலைன்னு சொன்னால் நான் ஹரிதாசன் கிடையாதுன்னு சபதம் விட்டாரான் நாரதர். பக்தி தேவிக்கு ஆறுதலாக இருந்து தான் அது. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, கலியுகத்தில் வந்து பக்தி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல பிரேத பிசாசு பாதிப்புகளோ அசுரர்கள் ராட்சசர்கள் பாதிப்புகளோ அங்கே ஏற்படாது. அங்கெல்லாம் வந்து அவருடைய பிரபுத்வம், அவருடைய சக்தி அங்கே வேலை செய்யாதான் பக்தி இருக்கிற இடத்துல. ந பிரேதோ ந பிசாச்சவா ராட்சசோ வா அசுர அபிவா பக்தியுக்த மனஸ்கானம் ஸ்பர்ஷனே பிரபுபவத்து. பக்தி யார் மனசில் இருக்கோ அவரில் வந்து ராட்சசர்களோ அசுரர்களோ பிரேத பிசாசு போன்ற பாதிப்புகள் தோஷங்கள்லாம் வந்து கிரக தோஷங்களோ மற்ற தோஷங்கள் பக்தி இருக்கிறவங்கள வந்து பாதிக்காதான் அப்படி சொல்கிறார். தபசுனால, வேதத்தினால, ஞானத்தினால, கர்மாவனால் சம்பாதிக்க முடியாதத வெறும் பக்தினாலேயே கலியுகத்தில் சம்பாதிச்சிட முடியும். அதுக்கு பிரமாணம் கோபிகைகள் தான். அவர்கள் தபஸ் பண்ணல, யோகம் பண்ணல, வேதத்தியனம் பண்ணல, எதுவுமே பண்ணல. அன்னடம் இடைச்சேரியில் இருக்கக்கூடிய அவர்கள் ஆனானா கூட படிக்க தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் பக்தினாலே கிருஷ்ணனை அடைந்து விட்டார்கள் அல்லவா. அதுலேருந்து கோபிகள் தான் பிரமாணம். அதனால் ஒன்றுமே தேவையில்லை, படிப்போ பதவியோ தபசோ யோகமோ எதுவுமே தேவையில்லை. பக்தி ஒன்றுனாலே பகவான் அடைஞ்சிட முடியும். அப்படிப்பட்ட பக்தி தேவியை நீ போய் கவலைப்படலாமா அப்படின்ற பக்தி தேவிக்கு ஆறுதல் சொல்கிறார். ந தபோபிர் ந வேதஸ்ச ந ஞானேனாபி கர்மனாக ஹரிஹி சாத்தியதே பக்தியா பிரமாணம் தத்திர கோபிகாக. அவ்வளோ லேஸில் வந்து பக்தி எல்லாரும் சம்பாதிச்சிட முடியாது. யோகம் பண்ணலாம், தவம் பண்ணலாம், கஷ்டமான சாதனங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சுலபமான பக்தி அவ்வளோ லேஸில் வந்துட முடியாதான். பக்தி பண்ணணுன்ற ஆசையே ஆயிரக்கணக்கான ஜென்மமாக மனுஷ ஜென்மம் எடுத்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பக்தி செய்யணுன்ற ஆசையே வருமா, இல்லைன்னா பக்தி செய்யணுன்ற புத்தியே வராதான். ரிணாம் ஜென்ம சகஸ்ரேன பக்தோ பிரீதி ஜாயதே கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா. பகவானுக்கு கிருஷ்ண பக்தினாலேயே பகவானை அடைந்து விடலாம். கிருஷ்ணன் நம்ம முன்னாடி வந்து நிற்பானா. அப்படிப்பட்டது பக்தி தேவி. பக்தி யார் இடத்துல இருக்குதோ அவர்களுக்கு பகவான் காட்சி கொடுத்துருவானோ அந்த ஜென்மாவளி, இந்த ஒரே ஜென்மாவளி. அப்படிப்பட்ட கிருஷ்ணனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுமா. பக்தி யார்கள் இருக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த பக்தியை வந்து பக்தி தேவியை நீ யார் இடத்துல இருக்கியோ அங்கே உன்னை தேடி கிருஷ்ணன் வந்துடுவான். அப்போ அவர்களுக்கு யார் இடத்துல பக்தி இருக்கோ அவர்களுக்கு தரிசனம் கொடுக்குறான் பகவான். ஆனால் பக்தர்களுக்கு மட்டும் யாருன்னா துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்றார். ஏன்னா பக்தி அம்பரீஷனுக்கு வந்து பக்தர்கள் சிறந்த பரம பாகவதராகிய அம்பரீஷனை பகவத் நிந்தனம் பண்ணதுனால துர்வாச மகரிஷியை 3 லோகம் அலைஞ்சு நிம்மதி இல்லாமல் இருந்தார். அதனால் பக்திக்கு மட்டும் யாரும் துரோகம் பண்ணார்கள், பக்தர்களுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. பக்தர் துரோகத்தை மனசால் கூட நினைக்கக்கூடாது. அப்படி பக்தி அவ்வளோ சக்தி உடையது என்று பக்தி இங்கே புகழ்ந்து சொல்கிறார். அதனால் தேவையில்லை இந்த கலியுகத்தில் விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணது போதும், தீர்த்தம்லாம் தீர்த்தமாக அலைஞ்சதெல்லாம் போதும், க்ஷேத்திரம்லாம் அலைஞ்சது போதும், யோகங்கள்லாம் அலைஞ்சது போதும்.
அதிகமாக யாகங்கள்லாம் செய்கிறது போதும், நிறைய ஞானம் விசாரம் பண்ணதெல்லாம் போதும், வெறுமனே பாகவத கதை மட்டும் ஒருத்தன் கேட்டு உட்காந்துட்டுனான்னு சொன்னால் அவனுக்கு பக்தி உண்டாயிடும். அந்த பக்தி ஒன்றினாலே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார். அலம் பிரதர் அலம் தீர்த்தர் அலம் ஜோகர் அலம் வகைஹி அலம் ஞான கதாலாபேர் பக்தர் ஏகைவ முக்திதா. பக்தி ஒன்றினாலே மோட்சம் அடைஞ்சிட முடியும். அது நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணம் மட்டும் இருந்தால் போதும், உட்காந்த இடத்துல கோல் அடிச்சிடலாம், பகவானை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கேட்டு பக்தி தேவி என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்க, என் பிள்ளைகளை எழுப்பத்துக்கு ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறார் நாரதர், ஞானா எழுந்திரு ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ஹே வைராக்கியா பிரபுத்தியதாம். ஞானா எழுந்திரு வைராக்கியா எழுந்திருன்னு எவ்வளோ காதலை ஓதி பார்த்தார் நாரதர். ஆனால் அவர்கள் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஞானம் வைராக்கியம் புஷ்டி அடையணும்னா எப்படி அடைய முடியும்னா உபநிஷத்துக்களை பாராயணம் பண்ணாராம், வேதத்தை அத்தியனம் பண்ணாராம், பகவத்கீதை பகவானால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை பல தடவை பாராயணம் பண்ணாராம். அதனால் கொஞ்சம் கோட்டாய் விட்டு அப்படி எழுந்தாங்களாம் பகவத்கீதையினுடைய பலத்தினால, உபநிஷத்துகளுடைய பலத்தினால. மறுபடியும் அவர்கள் பசியோடு இருந்ததுனால மறுபடியும் அப்படியே எழுந்த மாதிரி எழுந்து மறுபடியும் படுத்துட்டாங்களாம். எப்படின்னா காஞ்ச கட்டையை போல் படுத்துட்டாங்களாம் அந்த ஞான வைராக்கியமும். அப்போ அந்த பசி தாகத்தினால் பாட்டிக்கப்பட்ட அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு நாரதர் கவலைப்பட்டார். பக்தர் கவலைப்பட்டால் பகவானால் பொறுக்க முடியாது. அசிரியர்வாக்கா பகவான் சொல்கிறார், நீ ஒரு சத்கர்மா செய்ய வேண்டும், அந்த கர்மா செய்தன்னு சொன்னால் இந்த ஞான வைராக்கியத்தோடு கூடிய பக்தி தேவி சந்தோஷம் அடைவாள், ஞான வைராக்கியம் இளமை பெறுவார்கள் என்று சொன்னார். அந்த சத்கர்மா என்ன அப்படின்னு கேட்டால், அது சாதுக்கள், நான் சொல்லக்கூடாது, அது சாதவகா சாது பூஷணகா, சாதுத்தன்மையே பூஷணமாக கொண்டவர்களாகிய சாதுக்கள் உனக்கு உபதேசிப்பார்கள் என்று சொன்ன உடனே நாரதர் பக்தி தேவி அங்கேயே விட்டுட்டு அந்த யமுனைக்கரையிலே விட்டுட்டு அவர் ஒவ்வொரு தீர்த்தக்காரையாக போய் சாதுக்கள் இடத்துல கேட்குறார். யாருமே சரியான பதில் சொல்லலை. அப்படி இதெல்லாம் யாருமே எத்தனையோ சாதுக்கள் இடத்துல பார்த்தா யாருமே சரியான பதில் சொல்லலை. அப்படி சரி யாருமே பதில் சொல்லலையே, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து நாமளே பத்ரிகாசிரமத்தில் போய் நரநாராயணனில் உபாசனை பண்ணி அந்த சாதுக்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கிளம்பி வந்தேன், உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சனகாதி முனிவர்களிடத்தில் நாரதர் இவ்வளோ கதையும் சொல்கிறார். பக்தி தேவி சந்திச்சது, ஞான வைராக்கியனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிந்து ஆசீர்வாக்கா பகவான் சொன்னது, அந்த சத்கர்மாவை பற்றி என்னன்ட்டு கேட்குறாருங்க. அந்த சத்கர்மா என்ன, அந்த சாதவகா சாது பூஷணர்கள் யாருன்னா நீங்கள் தான். அந்த சனகாதி முனிவர்கள் நாரதுடைய அண்ணாக்கள். அவர்கள் 5 வயசு குழந்தைகளாக எப்போது இருப்பார்கள். சனகர், சனகுமார், சனத் சுஜாதர், சனந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 குமார்கள், பிரம்மதேவருடைய மூத்த புத்திரர்கள். அவர்கள் பார்த்தா சாதுக்கள்னு நல்லா தெரியுது, பரம பாகவதர்லாம். அப்போ அந்த சாது பூஷணமாக இருக்கக்கூடியவர்கள் தீர்த்தக்காரையெல்லாம் போய் நான் கேட்டேன், எத்தனையோ சாதுக்கள் யாருமே அந்த சத்கர்மா என்னென்னு அசிர்வாக்கு சொன்ன அந்த சத்கர்மா என்னென்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. யாருக்குமே சரியாக சொல்லலை பதில். நீங்களாவது அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விடை தெரியாமல் இருக்காது. நீங்கள் அந்த அப்படியேப்பட்ட சாதுக்கள் எனக்கு நல்லா தெரியும். நான் பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சேன், பத்ரிகாசிரமத்தில் போய் நரநாராயண உபாசனை பண்ணி சாதுக்களை தெரிஞ்சிக்கலான்ட்டு. ஆனால் பகவானே உங்களை காட்டி குத்துறான் பற்றிய வழியில் விசாலா நகரத்தில் அப்படின்னு சொல்லி நாரதர் சனகாதி முனிவர்களை புகழ்ந்து சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதுமே வைகுண்டத்தில் வாசம் பண்ணக்கூடியவர்கள். ஏன்னா யார் பகவானை நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அவர்கள் சதா எப்பொழுதும் வைகுண்ட வாசிகள் தான். அவர்களை பௌதிகவாதிகளாக நினைக்கவே கூடாதான். சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன தத்பராக, ஹரிநாமத்தை கீர்த்தனம் பண்ணுறவங்க, பகவத் கதைகளை கீர்த்தனம் பண்ணுறவங்க, பாகவதம் படிக்கிறவங்கள வைகுண்டவாசிகள் தான் நினைக்கணுமா. ஏன்னா அவர்கள் அனவரதமும் லீலா அமிர்த ரசோன் மத்தகா கதாமாத்திரைக்கு ஜீவனகா, அவர்கள் பாகவத கதை மட்டும் இருந்தால் ஜீவிச்சிடுவாங்களாம். அந்த லீலை கிருஷ்ண லீலைகள் அவ்வளோ அமிர்த மாதிரி இனிக்குமா, அதில் பித்து பிடித்தவர்களாம் அவர்கள். லீலா அமிர்த ரச உன்மத்தகா, பித்து பிடித்தவர்கள் பாகவதர்கள். அதனால தான் உங்களை அப்படி கதையிலையும் பகவான் நாமத்திலையும் எப்போதும் ஹரிஷரனும் பகவான் நாமா சொல்லிட்டு சஞ்சரிக்கிறவர்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கு காலம் கூட பாதிக்கலை. அதனால் மரணமற்றவர்களாக சஞ்சரிக்கிறீர்கள் சனகாதி முனிவர்களே அப்படின்னு நாரதர் சொல்கிறார். நாரதரும் மரணமற்றவர் தான். அப்படியேப்பட்ட அவர்களாம் முக்தாத்மாக்கள் தான். சனகாதி முனிவர்களும் சதா வைகுண்டவாசிகள், அவர்கள் முக்தாத்மாக்கள் தான். அதனால் உங்களுக்கு காலம் கூட பாதிக்கலை. எப்பொழுதும் 5 வயசு குழந்தைகளாக சஞ்சரிக்கிறீர்கள். அதனால் ஜரை முதுமை கூட உங்களை பாதிக்கலை. அப்படிப்பட்ட உங்களுடைய கடாட்ச மாத்திரத்தினாலே வைகுண்டவாசிகளாகிய ஜெய விஜயர்களையே கீழே அசுரலாக சபிக்கும்படி சபித்தீர்கள். அவர் அசுரலாக பிறக்கும்படி வைகுண்டவாசிலே கீழே இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட தபஸ்விகள், அப்படிப்பட்ட பாகவதர்கள் நீங்கள் சொல்லணும் அந்த சத்கர்மா என்ன, அசரிவாக்கு சொன்ன சத்கர்மா என்ன, பக்தி ஞான வைராக்கியம் இந்த கலியுகத்தில்
உய்வதற்கு என்ன வழி, மக்களிடத்தில் பக்தி ஞான வைராக்கியம் பிரவர்த்திக்குது என்ன வழி அப்படின்னு சொன்ன உடனே சனகாதி முனிவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். நாரதரே, இதுக்கா பெருசாக வருத்தப்பட்டுட்டீங்க? ரொம்ப சுகமான ஒரு சுகசாத்தியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். ஆனால் நிறைய ரிஷிகள்லாம் மகான்கள்லாம் சொல்லுவாங்க, பல விஷயங்களை சொல்லுவாங்க. முக்தி மார்க்கத்தை வைகுண்டத்தை அடையிற விஷயம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய சாதனங்கள்லாம் பார்த்தா ரிஷிகளோ மகான்கள்லாம் சொல்லக்கூடிய சாதனங்கள் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பலனோ பார்த்தா அற்பமான பலன்களை கொடுக்கக்கூடிய சொர்க்கலோக சௌக்கியம் தான் கொடுக்கும். ஆனால் வைகுண்டத்தை சாட்சாத் மறுபிறப்பு இல்லாத மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய, வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய சாதுக்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். அது ரொம்ப ரகசியமானது கூட அந்த மார்க்கமானது. அந்த மார்க்கம் என்னன்னா அது பாகவதம் தான், பாராயணம் பண்ணுறது தான் ஒரே வழி. அதனால் வைகுண்ட சாதகா பந்தா சதுகோப்பிய வர்த்ததே. வைகுண்டத்தை அடையக்கூடிய மார்க்கமானது ரொம்ப ரகசியமானது. அதை சொல்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபமானது. ஆனால் அந்த வழியை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்களுக்குள் முதன்மையானவர், யோக சூரியனாக பிரகாசிக்கிறவர்கள். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான், அது ஸ்ரீமத் பாகவதம் தான். எத்தனையோ யஜ்யங்கள் இருக்குது, அதில் ஞான யஜ்யம் ரொம்ப சிறந்த. அந்த ஞான யஜ்யம் எதுனா ஸ்ரீமத் பாகவதம் தான். யோக யஜ்யம் இருக்குது, திரவிய யஜ்யம் இருக்குது, தபோ யஜ்யம் இருக்குது, பலவிதமான யஜ்யங்கள்லாம் இருக்குது. சுவாத்தியா யஜ்யம் இருக்குது, எல்லாருக்கும். அதில் ஞான யஜ்யமாகிய பாகவத பாராயணம் மட்டும்தான் மோட்சத்துக்கு ஒரே வழி. பகவன் நாம சங்கீர்த்தனம், பாகவத கதாசனம் ரெண்டுமே அடங்குறது தான் பாகவதம். அதனால் இதுதான் ஒரே வழி. ஆனால் இது பக்தி ஞான வைராக்கியம் இந்த பாகவதம் எங்கே பாராயணம் பண்ணுறாங்களோ அந்த கோஷம் கேட்ட மாத்திரத்தில் பக்தி ஞான வைராக்கியம் இளமையோடு, நல்லா துள்ளும் இளமையோடு வந்து விடுவார்கள். அந்த இடத்துல பக்தி ஞான வைராக்கியம் அந்த இடத்துக்கு பாகவதம் பாராயணம் பண்ணுற இடத்துல வந்துடுவாங்களாம். இளமையாக துள்ளி குதிப்பாங்களாம். எல்லார் வாக்கிலும் பகவான் நாமம் பிரகாசிக்குமா, அப்படிப்பட்டது. அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். இது நாரதருக்கு சொல்கிறாங்க. நாரதர் சொன்ன உடனே அப்போ நாரதர் கேட்குறாரு, நான் வேதங்கள் உபநிஷத்துக்கள் பகவத்கீதை எல்லாம் படித்து பார்த்தனே, ஞான வைராக்கியம் இளமை அடையிலேயே. வேதங்கள் உபநிஷத்துக்களை விட பகவத்கீதையை விட இந்த பாகவத்துக்கு என்ன பெருமை அப்படின்ட்டு நாரதர் கேட்குறார். அவைகளுடைய சாரம் தானே வேதங்கள் உபநிஷத்துக்கள். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் பாகவதம் இல்லையா? பாகவதம் வேதத்தினுடைய சாரமான பழம் தானே. ஆனால் வேதம்லாம் ஓதி பார்த்தனே, ஞான வைராக்கியம் இளமை அடையிலேயே. உபநிஷதங்கள்லாம் வேதாந்தமாகிய உபநிஷதங்கள், பகவத்கீதை இவைகளுடைய சாரம் தானே பாகவதம். அப்படி இருக்கும்போது சொல்லுக்கு சொல்லு பார்த்தா அந்த வேதம் பரிமளிக்குமே, வேதாந்தம்லாம் பரிமளிக்குமே இந்த பாகவதத்தில் பார்த்தா. அப்படியேப்பட்ட பகவத்கீதை பரிமளிக்குமே. இந்த பாகவதத்தில் தொட்டடமெல்லாம் பகவானுடைய பெருமைகளும் வேதங்கள் உபநிஷத்துக்களுடைய அப்படிப்பட்ட வைதிக விஷயங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வேதத்தில் சொன்ன கதைகள்லாம் இதில் இருக்கே, பாகவதத்தில் விருத்தராசுரன் கதைலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதனுடைய வேதத்துடைய சாரமாகிய பாகவதம் மட்டும் என்ன மகிமை உடையது. நான் டைரெக்டாக வேத உபநிஷத்துக்கள்லேயே நான் பாராயணம் பண்ணி ஞான வைராக்கியம் புஷ்டி அடையலை, இந்த பாகவத்தினால் புஷ்டி அடையன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாப்பா, அதாவது மரம் இருக்கு இல்லையா, ரசஸ்திஷ்டன்னு, மரத்தில் வேர்லேருந்து உச்சங்களை வரைக்கும் அதனுடைய ரசமானது பாய்கிறது. ஆனால் அதனுடைய சுவையை, அந்த ரசத்தினுடைய சுவையை எங்கே அனுபவிக்க முடியும்? மரத்தினுடைய பட்டையிலையா, கிளையிலையா, இலையிலையா? அதனுடைய பழத்தில் தானே அந்த சுவையை அனுபவிக்க முடிகிறது. அது மாதிரி வேதம் உபநிஷத்துக்கள் பகவத்கீதைலாம் மரம் போல, பாகவதம் பழம் போல. இந்த பழத்தில் தான் சுவைக்க முடியும். பக்தின்ற சுவை இதில் தான் அனுபவிக்க முடியும். அதனால தான் பாகவதம் எல்லாத்தை விட சிரேஷ்டமானது. அது மட்டும் இல்லை, பாலிலிருந்து தான் தயிர் வருது. ஒரு மாட்டு மடியிலேருந்து பால் கறந்துடும். பாலிலிருந்து தயிர் வருது, தயிர்லேருந்து வெண்ணெய் வருது, வெண்ணெயிலேருந்து நெய் வருது. ஆனால் நெய் அக்னியில் புரோக்ஷனம் பண்ணால் தேவர்கள்லாம் நாக்கில் எச்சில் வருது. அந்த நெய்யானது நல்லா பிரகாசிக்கிறது. அக்னி அப்படியே ஜுவாலையோடு அந்த நெய்யை கிரகிக்கிறது. ஆனால் பாலை கொண்டு போய் விட்டனா அந்த நெருப்பானது அணைஞ்சு போயிடுகிறதில்ல. அதுபோல் வேதம் உபநிஷத்துக்களால் அந்தளவுக்கு பக்தி பிரகாசிக்காத பக்தி பாகவதம்
சொன்ன மாத்திரத்தினாலே பிரகலாதன் கதை, துருவ சரித்திரம், அம்பரீஷனுடைய சரித்திரம், அப்படி கிருஷ்ணனுடைய லீலைகள், கோபிகைகளுடைய அந்த ராசானுபாவம், அதெல்லாம் நினைச்ச உடனே பக்தி நம்மளுக்கு பீரிட்டு வருது இல்லையா? அப்படியேப்பட்ட குந்திஸ்துதி, பீஷ்மஸ்துதி எல்லாம் படிக்கும்போதே அந்த மனசில் அப்படியே பக்தி தாண்டவமானது இல்லையா? இதுதான்பா பழம், இதுதான்பா நெய் போல. நெய்யானது அக்னியில் வார்த்தினா உடனே அது எப்படி நல்லா பிரகாசிக்கிறதோ, ஆனால் பாலை ஓட்டினா அந்த அந்த அக்னியானது எப்படி அணைந்து விடுகிறதோ, அதுபோல் வேதம் உபநிஷத்துக்களால் பக்தி எடுபடலப்பா, எடுபடாது. ஆனால் அவைகளுடைய சாரமாகிய பாகவதத்தினால் பக்தி நல்லா பிரகாசிக்க செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ வேதங்கள் உபநிஷத்துக்கெல்லாம் பால் போல, தயிர் போல, ஆனால் பாகவதம் நெய் போல. வேதங்கள் உபநிஷத்துக்கெல்லாம் மரம், இலைகள், கிளைகள் போல, ஆனால் பாகவதம் பழம் போல. கரும்பானது கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கரும்பில் வேர்லேருந்து அடி நுனி வரைக்கும் பார்த்தா சர்க்கரை வியாபிச்சிருக்கிறது. ஆனால் அந்த சர்க்கரை எப்படி நம்ம சாப்பிட முடியும்? கடிக்கணும்னா பல்லு ஸ்ட்ராங்காக தான் கரும்பு கடிக்க முடியும். வயோதிகர்களால் பல்லு போனவங்களால் எப்படி கடிக்க முடியும்? ஆனால் அவர்களும் சுவைக்க முடியும். என்ன பண்ணணும்? அந்த கரும்பை ஜூஸாக பிழிஞ்சு கொடுத்துட்டா சுலபமாக டம்ளராக குடிக்கலாம் இல்லையா கரும்பு ஜூஸை? அது மாதிரி இந்த ரசம், பிழிஞ்சு எடுக்கப்பட்ட ரசம்ப்பா. வேதத்தில் உபநிஷத்துக்கெல்லாம் பக்தி இருக்குது, ஆனால் அதெல்லாம் கரும்பு போல் கடிக்கணும், கஷ்டப்பட்டு அதில் தெரிஞ்சுக்கணும் பக்தியை பற்றி. ஆனால் பாகவதம் கரும்பு ஜூஸ் போல் அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கலாம். இனிப்பு தித்திப்பாக இருக்கும், அப்படியே அந்த ஜூஸை பிழிஞ்சு சாப்பிட்டு இருக்கலாம். அதனால் பாகவதம், வேதங்கள், உபநிஷத்துக்கள், பகவத்கீதையெல்லாம் கரும்பு போல், பாகவதம் கரும்பு ஜூஸ் போல், கரும்பு ரசம் போல். அது ரசஸ்திஷ்டன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்குவான்னு சொன்னேன். ஆஹா, அருமையாக என்னுடைய கேள்விக்கு அருமையான பதில் சொன்னீங்களே, எளிமையான விளக்கத்தோடு எங்களுக்கு புரிய வச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாரத சந்தோஷம் அடைந்து சனகாதி முனிவர்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். பாக்கியம் இருந்தால் தான் இதுபோல் சாதுக்கள் வாக்கில் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் பக்தி. ஏன்னா நம்மளுக்கு சந்தேகத்தோடவே இருப்போம், பல சந்தேகங்கள். வேதங்கள் உபநிஷத்துக்கெல்லாம் வசதி தானே, அது மட்டும் சத்கர்மா இல்லையா? ஆனால் அதுக்கு மேலே ஒரு சத்கர்மா செய்யணும்னு அசரி வாக்கு சொல்லும்போது, அப்போ வேதங்கள் உபநிஷத்தை விட ஒரு சத்கர்மா இருக்கான்னு கேட்டால் அதுதான் பாகவதமாக. அதனால தான் மகான்கள்லாம் இது பிரஸ்தான சதுஷ்டயம்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் சில விஷயங்கள்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும்னா சாதுக்கள் இடத்துல போய் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு நாஸ்திகர்கள் ஆக மாட்டோம். இல்லைனா சில விஷயங்களை மட்டும் கிரகிச்சுட்டு இதெல்லாம் நம்ப முடியாததாக இருக்குதுங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த கட்டுக்கதை, இதெல்லாம் சும்மா கதையாக எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமே தவிர அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் நம்ம புத்திக்கு எட்டலையே தவிர சில ஆச்சரியங்கள்லாம் நம்ப முடியாததாக இருக்கும். புராண காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் எப்படி வாயில் உலகத்தெல்லாம் காட்ட முடியுமா? இதெல்லாம் பொய்யான கதை. கிருஷ்ண வாயில் உலகத்தை காட்டினா கோவர்த்தன மலைகள் 7 வயசு பையன் தூக்குவானா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்னு சில பேர் நம்ப மாட்டாங்க. யுகாந்தத்தில் நடந்தது, விஸ்வரூபெல்லாம் காட்டினான்றாங்க. இதெல்லாம் நடக்கிற கதை. அதனால தான் மகான்கள் வாக்கில் போய் தெளிவுபடுத்திக்கணும். நாரத தனக்குள்ள சந்தேகம், வேதங்கள் உபநிஷத்துக்களை விட உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு நினைச்சிருக்கு காலத்தில். அதை விட சிறந்தது பாகவதம், அது எப்படி உயர்ந்தது அப்படின்றத அழகாக விளக்குறாங்க பாருங்கள். அப்போ இவருக்கு அந்த தெளிவு கிடைச்சது பாருங்கள் நாரதருக்கு, சனகாதி முனிவர்கள் வாக்கிலிருந்து. அதனால மகான்களத்தில் போய் தெளிவு பெற வேண்டும். நமக்கு புரியலன்னு சொல்லாமே தவிர அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஏதோ சும்மா கட்டுக்காத வரணும். நம்மளுக்கு தெளிவு பிறக்கலை. ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா அந்த மகான்கள் வாக்கில் கேட்டால் நம்மளுக்கு தெளிவு பெறச்சுன்னா ஈஸியாக புரிய வைப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டா அப்புறமா நீ பக்தி ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள பீரியட் அடிக்கும். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு மகாத்மா வேணும், குரு வேணுன்றது. அப்போ தெளிவு பெற்ற உடனே அந்த சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கிறதுக்கு பகவானை நல்லா ஆஞ்ச துளசினால் அர்ச்சனை பண்ணியிருந்தால் தான், பல ஜென்மங்கள் அர்ச்சனை பண்ணியிருந்தால் தான் சத் சங்கம் கிடைக்குமா. பகவான் கிடைச்சாலும் கிடைப்பான், சாதுக்கள் கிடைக்க மாட்டாங்க. பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத் சங்கமம் ச லபதே புருஷோ யதாவை. அப்போ தான் நமக்குள்ள அஜ்ஞானம்லாம் நீங்குமா. அஜ்ஞானுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மோகம், மதம், அந்தகாரமாகி இருட்டு, அதெல்லாம் நாசமாகி விவேகம் நமக்குள்ள உதயமாகுமா. எதனால்? நான் சாதுக்களுடைய தரிசனத்தினால தான், சாதுக்களுடைய உபதேசங்களை கேட்கறதுனால தான் நமக்குள்ள விவேகம் உதயமாகுமா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சாதுக்களாகி உங்கள் வாக்குகளை கேட்டவனே எனக்கு விவேகம் உதயமாயிடுத்தே அப்படின்னு நாரதர் வினயத்தினால சொல்கிறார். வேறு இடத்துல சனகாதி முனிவர் இடத்துல. அப்போது எந்த மகானுடைய தரிசனம் மாத்திரத்தினாலே எல்லா அசுபங்களும் மட்டும் விளங்கி போயிடுமா, எல்லா பாவங்களும் மிச்சமில்லாமல். ஆதிசேஷன் வாக்கில் பாகவதம் கேட்டவர்கள் சனகாதி முனிவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். எங்களுக்குள்ள ஹிருதயத்தில் பக்தி பிரகாசிக்கும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார் நாரதர். வினயத்தோடு கேட்கிறார்.
यद्दर्शनं च नारद उवाच यद्दर्शनं च विनिहन्ति अशुभानि सत्यः श्रेयस्तनोति वबदुःख दवार्तिदानं निःशेष शेष मुखगीत कதை வார்த்தை என்ன அழகாக விளையாடி இருக்கான் பாருங்க. நிசேஷ சேஷ முககீத கதைக பானக கதையேக பானக பாகவதத்தை மாத்திரம் கிரகிச்சாங்களாம். ஆதிசேஷன் வாக்குலேருந்து கிரகிச்ச சனகாதி முனிவர்கள் ஆதிசேஷனுக்கு சிஷியர்கள் அவங்களாம். ஆதிசேஷன் வாக்குலேருந்து பாகவதத்தை கிரகிச்சாங்களாம். அப்படியேப்பட்ட எங்களுக்குள்ள அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு கேட்குறாங்க. நாரதர் கேட்குறாரு, எங்கள் ஹார்ட்டை மாற்றி எங்களுக்குள்ள பிரேம பிரகாச ஹிருதயத்தை போட்டுங்க. அந்த பழைய ஹார்ட்டு கள்ளம் கபடம் காமக்ரோதம் போன்ற ஹார்ட்டை நீக்கிட்டு பிரேம பிரகாச ஹிருதயம் அந்த ஹிருதயத்தை போட்டுங்க. அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணி புதுசாக ஹார்ட்டு அப்படியே தனியாக மாற்றணும்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணி தனியாக ஹார்ட்டை தானே மாற்றணும். அது மாதிரி இங்கே பிரேம பிரகாச ஹிருதயத்தை எங்களுக்குள்ளே போட்டுங்க. அந்த பழைய ஹார்ட்டு காமக்ரோத லோபம்ன்ற இந்த கவலையை தரிக்கின்ற அந்த ஹிருதயம் எங்களுக்கு வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹிருதயத்தை சுத்தமாக்கி பக்தி பிரகாசிக்க செய்யக்கூடியவர்கள் மகாத்மாக்கள். அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார் நாரதர். நாமளும் சனகாதியோட ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். 2 ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறார். நாரதரை ஜெயதி ஜெகதி மாயம்னு பக்தி தேவ ஸ்தோத்திரம் பண்ணுறார். நாரதரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லோகம் எடுத்துக்கலாம். சனகாதிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். நாரத வாச்ச எத்தர்ஷனம் ச வினிகந்திய அசுபானி மகான்களை சேவிச்சாதான் நமக்குள்ள பக்தி பிரகாசிக்கும். பிரேம பிரகாச ஹிருதயம் நமக்குள்ள உண்டாகும். यद्दर्शनं च विनिहन्ति अशुभानि सत्यः श्रेयस्तनोति भवदुःख दवार्तिदानां निःशेषशेष मुखगीत कथयैकबाणः प्रेम प्रकाशहृदये शरणं गतोऽस्मि பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன. பல ஜென்மங்களாக பகவானுக்கு அர்ச்சனை பண்ணியிருந்தால் தான் சத்சங்கம் கிடைக்குமா. சத்சங்கத்தினால தான் நம்மளுக்கு மோகம் மதாந்தகாரம் நாசம் அஜ்ஞானம் இருட்டு எல்லாமே போயிடுமா. விவேகம் உதயமாகுமா, ஞானம் பிரகாசிக்குமா, பக்தி பிரகாசிக்குமா, வைராக்கியம் பிரகாசிக்கும், ஞானம் வைராக்கியம் பக்தி பிரகாசிக்கும். அப்படியேப்பட்ட உங்களுடைய தரிசனம் கிடைச்சிச்சே போதுமே, நாங்கள் பாக்கியம் பெற்றோம். பாக்கியம் இருந்தால் தான் சத்சங்கம் கிடைக்குமா. வாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமம் ச லபதே புருஷோ யதா வை அஜ்ஞான ஹேதுகித மோக மதாந்தகார நாசம் விதாயி ததோ உதயதே விவேக. இது அப்படியே இந்த அத்தியாயம் அப்படியே மூலபாராயணம் பண்ணிடலாம். अदद्वितीयोऽध्यायः नारदवाच व्रताकेदयसे बाले अहो चिंता दुराघतम श्रीकृष्णचरणाम्बोजं स्मरदुःखं गमिष्यति द्रौपदी च परित्राता येन गौरवकश्मलात् पालित गोपसुन्दर्यः स कृष्णः क्वाविनो गतः त्वं तु भक्तिः प्रियातस्य सततं प्राणदोऽधिका त्वया आहुतस्तु भगवान् यादिनी च गृहेष्वपि सत्यादित्रियुगे बोध वैराग्य मुक्तिसाधको कलौ तु केवला भक्तिर्ब्रह्मसायुज्यकारिणी यदि निश्चित्य शत्रुभः शत्रुवान् त्वां ससज्जः परमानंद चिन्मूर्ति सुंदरीं कृष्णवल्लभां बत्वांजलिं त्वया पृष्ठं किं करोमीति चैकदा तां तदा आज्ञापयत् कृष्णं मद्भक्तान् पोषयेदिच्च अङ्गीकृतं त्वया तत्त्वे प्रसन्न अभूत् हरिस्तदा मुक्तिं दासीं तदो दुःख्यं ज्ञानवैराग्यकाविमौ भूषणं स्वेन रूपेण वैकुण्ठ्यत्वं करोषि च भूम भक्तविभूषाय छायारूपं त्वया कृतं मुक्तिज्ञान विरक्तं च सककृत्वा कथापविः कदादित्वावरस्यान्तं महानन्तेन संस्थिता कलो मुक्तिः स्वयं प्राप्ता भाखण्डमयपीडिता त्वदाज्ञया कदा शीघ्रम वैकुण्ठं पुनरेव सा स्मृता त्वयापि चात्रैव मुक्तिरायादित्यादि च पुत्रीकृत्य त्वये मोक्ष पार्श्वे स्वस्यैव दक्षितौ अपेक्षात् कलोमन्तः वृत्तौ जादौ सुदौ तपः तथापि चिन्तां मुञ्चन्त्वम् उपायम चिन्तयाम्यहं कर्णसदृशः कोऽपि युगो नास्ति वर्णने तस्मिन् स्थापयिष्यामि गेहे गेहे जने जने अन्यधर्मान् तिरस्कृत्य पुरस्कृत्य महोत्सवान् तदा नाहं हरे दासो लोहे त्वां न प्रपत्तये तदन्विताश्च ये चैव भविष्यन्ति कलाभिः पाविनोऽपि गमिष्यन्ति निर्भयं कृष्णमन्दिरं येषां चित्ते वसद्भक्तिः सर्वदा प्रेमरूपिणी न ते पश्यन्ति कीनाशं स्वप्ने अप्यमलमूर्तयः न प्रेत न पिशाचो वा राक्षस वा असुरोऽपि वा भक्तियुक्तमनस्कानं स्पर्शनेन प्रभुर्भवेत् न दभोभिर्न वेदश्च न ज्ञानेनापि कर्मणा हरिः साध्यते भक्त्या प्रमाणं तत्र गोपिकाः दृढां जन्म सकर्षेण भक्तो प्रीतिः जायते कलो भक्तिः भक्त्या कृष्णपुरस्थितः भक्तिद्रोहकरा ये चदे सीदन्ते जगत्त्रये दुर्वासा दुःखमावन्नः पुरा भक्तविणिन्तकः अलं प्रति अलं तीर्थिर् अलं योगिर् अलम् अघैः अलं ज्ञान कदा लाभैर्भक्तिर्यैकैव मुक्तिदा सोदवाच इति नारद निर्णीतं स्वमाहात्म्यं दशं यथा सर्वाङ्गपुष्टिसंयुक्ता नारदं वाक्यमब्रवीत् भक्तिर्वाच अहो नारदधन्योऽसि प्रीतिस्ते मयि निश्चला न कदाचित् विमुञ्चामि चित्ते स्थास्यामि सर्वदा कृपालुना त्वया साधु मद्बाध त्वंसिदा क्षणात् पुत्रस्योच्छेदना
नास्ति ततो बोधये सुदुवाच दस्त्यवश समागम्य कारुण्यं नारदो गतः तयोर्बोधनम् आरेभे काराग्रेण विमर्तयन् मुखं संयोज्य कर्णान्ते शब्दमुच्चैः स्ममुच्चरन् ज्ञानप्रबुध्यतां शीघ्रं रे वैराग्य प्रबुध्यतां वेदवेदान्तकोशश्च गीतापाडिर्मुहुर्मुहुः बोध्यमाणं तदा तेन कदाचित् चोत्थितौ बलात् नेत्र अनबलौ गन्तं जृम्बन्तं सारसावुभौ भगवत्परिणतो प्रायः शुष्ककाष्ठसमाङ्गकौ शुष्कामोद्धौ निरीक्षैव पुनः स्वापपरायणौ ऋषिश्चिन्तापरोः जातः किं विधेयं मयेदि च अहो नित्र कथं यादि वृत्तत्वं च महत्तरं चिन्तयन्निति गोविन्दं स्मारयामास भार्गव व्योमवाणिः तदैवाबुन्मा दृशे गित्यतामिति उद्यमसबलस्ते अजं भविष्यति न संशयः यदत्तं तु सत्कर्म सुरक्षित्वं हि समाचर तद्ते कर्माभिदास्यन्ते साधवः साधुभूषणाः सत्कर्मणि हृदये तस्मिन् सनित्रवृत्तदानयोः गमिष्यति क्षणात् भक्तिः सर्वतः प्रसरिष्यति इत्याकाशवचः स्पष्टं सत्सर्वैरपि विश्रुतं नारदो विस्मयं लेवे नेदं ज्ञातमिति ब्रुवन् नारदोवाच अनया आकाशवाण्यापि कोऽप्यत्वेन निरूपितं किं वा तत्साधनं कार्यं केन कार्यं भवेत् तयोः भविष्यन्ति छन्दस्ते कथं दास्यन्ति साधनं मयात्र किं प्रकर्तव्यं यदुक्तमव्योमभाषया सुदुवाच तत्र त्वावपि संस्थाप्य निर्गतो नारदो मुनिः तीर्थं विनिष्क्रम्य पृच्छन्मार्गे मुनीश्वरान् वृत्तां दर्शयते सर्वैः किञ्चित् निश्चित्य नोच्यते असत्यं केचन प्रोचित् दिज्ञेयमिति न चापरे मोगे बोधस्थलान् जेतु क्रियन्तस्तु पलायितः आहाकारो महानसित त्रैलोक्ये विस्मयापहः वेदवेदान्तकोशश्च गीतापाडिर्विबोधितं भक्तिज्ञानविराघाणं नोददृष्टत्रिकं यदा भवायो नापरो अस्तीतिः कर्णे कर्णे अजपञ्चनाः योगिना नारदे नाभि स्वयं न ज्ञायते तु यत् तत्कथं शक्यते वक्तुमितरैरिह मानुषैः एवं ऋषिगणैः पृष्टैर्निर्णयोक्तं दुरासदं तदस्यन्तातरः स अतः पतरिपणमागतः तपश्चरामि चात्रेति ततत्त्वं कृतनिश्चयः तावत् तदर्श पुरतः सनकादीन् मुनीश्वरान् कोटिजलसूर्यसमाभासान् उवाच मुनिसत्तमः नारदोवाच इदानीं भूरिवाक्येन भवद्भिः सङ्गमाभवत् कुमार प्रवदां शीघ्रं कृपां कृत्वा ममोपरि भवन्तो योगिनः सर्वबुद्धिमन्तो बहुश्रुताः पञ्चहायिन संयुक्तः पूर्वेषामपि पूर्वजाः सदा वैकुण्ठनिलया हरिकीर्तनतत्पराः लीलामृतरसोन्मत्तः कदा मात्रैकजीविनः हरिशरणम् एवं हि नित्यं येषां मुखे वचः अधकालसमादिष्टा जरायुष्मन्न बाधते येषां भ्रूभङ्गमात्रेण द्वारपालो हरे पुरा भौमो निबदितौ सत्यः यत्कृपाद पुरं गतौ अहो वाक्यस्य वियोगेन दर्शनं भवदामिह अनुग्रहस्तु कर्तव्य मयदीने तया परहि अशरीरकिरोक्तं यत्तत्किं साधनमुच्यताम् अनुष्ठेयं कथं तावत् प्रप्लुवन्तु सविस्तरं भक्तिज्ञानविराघाणं सुखमुत्पद्यते कथं स्थापनं सर्वपर्णेषु प्रेमपूर्वं प्रयत्नतः कुमारोवचः मा चिन्तां कुरु देवर्षि हर्षं चित्तं समावह उपायः सुखसात्य अत्र वर्तते पूर्व एव हि अहो नारदतन्योऽसि विरक्तानां शिरोमणिः सदा श्रीकृष्णदासानाम् अग्रणी योगभास्करः तयि चित्रं न गन्तव्यं भक्त्यर्थम् अनुवर्तिनि घटते कृष्णदासस्य भक्ति संस्थापना तसदा ऋषिभिर्बहवो लोके पन्थान् प्रकटीकृताः श्रमसात्याश्च ते सर्वे प्रायः स्वर्गबलप्रदाः वैकुण्ठसाधकः पन्था सदुगोप्यो हि वर्तते तस्योपदेशः पुरुषः प्रायो वाक्येन लप्यते सत्कर्मदवनिर्दिष्टं व्योमवाचन्तु यत्पुरा तदुच्यते शुनस्वात्यः स्थिरचित्तः प्रसन्नधीः द्रव्ययज्ञस्तपो यज्ञ योगयज्ञस्तथा परे स्वाध्याय ज्ञानयज्ञश्च देदु कर्मविसूचकाः सत्कर्मसूचको नूनं ज्ञानयज्ञः स्मृतोपतिः श्रीमद्भागवतालाभः सद्गीतः शुकादिभिः भक्तिज्ञानविराघाणं तद्घोषेण बलं महत् भजिष्यति त्वया कष्टं सुखं भक्तिर्भविष्यति फलयं हि गमिष्यन्ति श्रीमद्भागवतत्वनेः कलेर्दोष इमे सर्वे सिंहशब्दात् मृगा इव ज्ञानवैराग्यसंयुक्ता भक्तिः प्रेमरसावः प्रतिगेहं प्रतिजनं तदा क्रीडां करिष्यति नारदोवाच वेदवेदान्तकोशश्च गीतापाडिः प्रबोधितं भक्तिज्ञानविराघाणं नोददृष्टत्रिकं यदा श्रीमद्भागवतालाभात् तत्कथं बोधमिष्यति तत्कथा सुत्तवेदर्थः श्लोके श्लोके पदे पदे चिन्तन्तु संशयं केन भवन्तमोघदर्शनाः विलम्बनात्र कर्तव्यः शरणागतवत्सलाः कुमारवचः वेदोपनिषदां साराज्यादा भागवती कदा अत्युत्तमा ततो बाध्य पृथक्भूतफलाकृतिः आमूलक्रम रसश्रेष्ठ नास्ते न स्वात्यते यदा स भूयः सम्प्रतक् भूतः फले विश्वमनोहरः
यदा दुक्ते स्थितं सर्पिर्न स्वातो युवकल्पते पृथक्पूतं हि तत्कव्यं देवानां रसवर्तनं यक्षूणामपि समत्यान्तं शर्कराव्याप्तिष्ठति पृथक्पूतच्छसामिष्टः तथा बाहवदी कदा इदं बाहवदं नाम पुराणं ब्रह्मसंविदं भक्तिज्ञानविराहाणं स्थापनाय प्रकाशितं वेदान्तवेदसस्नाते गीताया विकर्तरे परितापवती व्यासे मुह्यते अज्ञानसागरे तदा त्वया पुरा प्रोक्तं चतुश्लोकसमन्वितं तदीयश्रवणात् सत्यं निर्बाधबादरायणः यत्र ते विस्मयकेन यत्र यद प्रश्नकरो भवान् श्रीमद्भागवतं श्राव्यं शोकदुःखविनाशनं नारदोवाच यद्दर्शनं च विनिहन्ति अशुभानि सत्यः श्रेयस्तनोदिपदुःखतवार्तिदानं निःशेषशेषमुखगीतकथैकबाणः प्रेम प्रकाशकथये शरणं गतोऽस्मि वाक्योदयेन बहुजं सर्वनिश्चितेन सत्सङ्गमं च लभते पुरुषो यथा वै अज्ञानहेतुगतमोहमदान्तकारनाशं विदाय हि ततो उदयते विवेकः। इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे श्रीमद्भागवतमाहात्म्ये कुमारनारदसंवादो नाम तृतीयोऽध्यायः। श्रीहरे नमः शर्मशर्मशरे नमः। जय जणकान्तस्मरणं जय जय राम राम। இப்போ பாகவதம் ஜெய கோபிகா ஜிவஸ்மன் கோவிந்த கோவிந்தா. பாகவதம் மூணாவது அத்தியாயத்தில் சரி இந்த பாகவதம் எங்கே ஏற்பாடு பண்ணலான்ட்டு நாரதர் கேட்குறார். ஆனந்தவனம், கங்கை கரையில் ஆனந்தவனம் ஒரு வனம் இருக்குது. அந்த இடத்துல பகவத் சாநித்தியம் சாநித்தியம் நிறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல பாகவதம் ஏற்பாடு பண்ணலான்னு சொன்ன உடனே நீங்கள் போய் அங்கே ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க நாரதத்தில். அதே மாதிரி ஆனந்தவனத்தில் ஏற்பாடு பண்ணுறார். அதே மாதிரி சனகாதி முனிவர்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்டு ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணக்கூடிய ரிஷிகள் ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் வந்து தேவர்கள்லாம் கூட விஷயம் தெரிந்து கொண்டு தேவர்களுக்கெல்லாம் எப்போ நியூஸ் போயிடுச்சு. பிரம்மலோகம் வரைக்கும், பிரம்மலோகம், தேவலோகம், பூலோகம், மனுஷலோகம் எல்லாத்துக்கும் நியூஸ் போயிடுது. இது போன உடனே நாரதர் பாகவதம் கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாதுக்கள்லாம் ஞான திருஷ்டியில் பார்த்து அங்கே வந்து சேர்ந்துட்டாங்களாம். தன் சிஷ்யர்களோட புத்திரர்களோடு வந்து சேர்ந்துட்டாங்களாம் நாரதர் வந்து பிரதானமான ஸ்ரோதா. பக்தா வந்து யாருன்னா சனத்குமாரர், சனகாதி முனிவர்கள் 4 பேர். எப்பவுமே சொல்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, கேட்குறவங்க 4 பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்கிறவங்க 4 பேராம் சனகாதி முனிவர்கள். கேட்குறவர் ஒருத்தராம் யார் நாரதர் பிரதானமாக இருக்கார். தீட்சை நியமம் மேற்கொண்டு அங்கே இருக்கிறார். இந்த 7 நாள் எங்கேயும் வெளியே போகிறதா இல்லை, பாகவதத்துக்கு மட்டும் தீட்சை நியமம் மேற்கொண்டு இருக்கிறார். அப்படியே உட்காந்துட்டார், பாகவதம் கேட்குறது தீட்சை எடுத்துட்டார். அதுதான் இதை கேள்விப்பட்ட ரிஷிகள்லாம் ஞான திருஷ்டியில் பார்த்து அங்கே வந்து சேர்ந்துட்டாங்களாம். தேவர்கள்லாம் பார்த்து வந்துட்டாங்களாம். கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் வந்துட்டு தான் ரிஷிகள்லாம் வந்துட்டாங்களாம். சாதுக்கள்லாம் வந்து தன் சிஷ்யர்களோட புத்திரர்களோட மனைவிகளோட எல்லாம் வந்துட்டாங்களாம், வந்து சேர்ந்துட்டாங்களாம் அங்கே எல்லாருமே. அப்படி அதில் முக்கியமான சிஷ்யர்கள்லாம், முக்கியமான பாகவதர்கள், வைஷ்ணவர்கள்லாம் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருத வசிஷ்ட சவணஸ்ட கௌதமோ மேதாதிதி தேவல தேவராதோ ராமஸ்ததா காதி சுதஸ்ட சாகுலோ பிரகண்டபுத்திர அத்ரிஜ பிப்பலாதா யோகேஸ்வரோ வியாச பராசரௌச்ச சாயாசுகோ ஜாஜலி ஜக்ஷ்ணு முக்கியாக சர்வே அப்ஜமே முனிகணா சகபுத்திர சிஷ்யாக சஸ்திரிபீர் ஆயுர் அதிப்பிரணயன யுக்தாக. பிருகு வந்தாராம், வசிஷ்டர் வந்தாராம், சவண மகரிஷி, கௌதம மகரிஷி, மேதாதிதி வந்தாராம், தேவலர் வந்தாராம், தேவராதர் ஆகிய சுகாச்சாரியர் அங்கே வந்திருக்கார். பரசுராமர் வந்திருக்கார். காதி சுதன் சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். சாகல மகரிஷி வந்திருக்கார். மிருகண்ட புத்திரர் ஆகிய மார்கண்டேயர் வந்திருக்கார். அத்ரியுடைய புத்திரர் ஆகிய அத்ரி வந்திருக்கார். அத்ரியுடைய புத்திரர் ஆகிய தத்தாத்திரேயர் வந்திருக்கார். பிப்பலாதர் வந்திருக்கார். யோகேஸ்வரர்கள்லாம் வந்திருக்காங்களாம். யோகேஸ்வரர்கள் ஆகிய வியாசர் பராசரெல்லாம் அங்கே வந்திருக்காங்களாம். அப்பா பிள்ளையோடு வந்திருக்காங்களாம். சாயா சுகர் வந்திருக்காராம். ஜாஜலி வந்திருக்கார். ஜக்னு வந்திருக்கார். ஜான்ஹவி என்று சொல்ல கங்கையே மூழ்கிட்டார். அப்படிப்பட்ட ஜன்ஹு மகரிஷி வந்திருக்காராங்க. அவர்களை முக்கியமாக கொண்ட ஜக்னு முக்கியாக இவர்களை முக்கியமாக கொண்ட இன்னும் நிறைய 6 கணக்கான லட்சக்கணக்கான ரிஷிகள்லாம் யோகிகள்லாம் வந்திருக்காங்களாம். ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் வந்திருக்காங்களாங்க. சர்வாபியமே முனிகளாக அவர்கள் எப்படி வந்திருக்காங்கன்னா தான் மட்டும் வரலையா, அவர் புத்திரர்களோட சிஷ்யர்களோட அப்படிப்பட்ட மனைவியோடு வந்திருக்காங்களாங்க. சஸ்திரிபீர் ஆயுர் அதிப்பிரணயன பாகவதம் கேட்கணுன்ற ஆசையோடு வந்திருக்காங்களாம். எல்லாம் ஓடி வந்து இடத்த பிடிச்சாங்களாம் பாகவதம் கேட்கறதுக்கு. அப்படின்னா அது மட்டும் இல்லை, வேதாந்தங்களாகிய 108 உபநிஷத்துக்கள் வந்துருச்சான். 4 வேதங்கள் வந்துடுத்தான். எல்லாமே வந்து மந்திரங்கள் தந்திரங்கள் போன்ற அந்த மந்திர தேவதை தந்திர தேவதை எல்லாமே ரூபம் எடுத்துக்கொண்டு வந்தாரலாம். அந்த இடத்துல மனுஷ ரூபம் எடுத்து வந்தாங்களாம். வேதங்கள் உபநிஷத்துக்கள் எல்லாமே அப்படி வந்திருக்காங்களாம். வேதாந்தானிச்ச வேதாச்ச மந்திராஸ் தந்திரா மூர்த்தையன ரூபத்தோடு வந்தாங்க அப்படின்னு. அப்போ 17 புராண தேவதைகளும் வந்துட்டு தான்.
புராணங்களில் தேவதைகள் சஸ்திராஸ்திரம் 6 சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரங்களுடைய தேவதைகள்லாம் வந்து எடுத்தான். எல்லாம் ஓடிந்தாங்களாம். கங்கை முதலிய புண்ணிய தீர்த்த தேவதைகள் வந்தாங்களாம். புஷ்கரை போன்ற சரசு புண்ணிய சரசுகளில் உள்ள தீர்த்த தேவதைகள்லாம் வந்தாங்களாங்க. க்ஷேத்திர தேவதைகள்லாம் வந்தாங்களாம். 10 திக்கில் இருக்கிற க்ஷேத்திரானிச்ச திச சர்வா தண்டகாதி வனானிச்ச வன தேவதைகள்லாம் வந்துட்டாங்களாம். க்ஷேத்திர தேவதைகள் வந்துட்டாங்களாம். அப்போ இந்த ஸ்தாவரங்களாகிய புண்ணிய விருட்சங்களுடைய தேவதைகள் அவைகள்லாம் வந்துட்டாங்களாம். தேவர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள், தேவ கந்தர்வ தானவாக எல்லாமே வந்துட்டாங்களாம். அந்த இடத்துல பாகவதம் படிக்கிறதுல இத்தனை பேரும் இருப்பாங்களாம் இந்த இடத்துல. அப்போது இப்படி பார்த்தா தனியாக ஒருத்தர் தான் இருந்தார் முதல்ல பார்த்தா. ஆனால் இவ்வளோ பேர் வந்து கூட்டிட்டாங்களாம். ரிஷிகள், தேவர்கள், கிண்ணர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் எல்லாமே வந்துட்டாங்களாம். அது பிரணயத்தோடு வந்திருக்காங்களாம். பாகவதம் கேட்கணுன்ற ஆவலோடு வந்திருக்காங்களாம். அப்போ எல்லாம் வந்த பிறகு பாகவத்துடைய பெருமையை சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க. குமாரா ஊச்சுகும். குமாரா ஊச்சுகுன்னா மொத்தமாக 4 பேரும் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது சுகசாஸ்திரமாகிய இந்த பாகவதத்துடைய மகிமையை சொல்கிறோம். நாங்கள் பாகவதம் சொல்கிறதுக்கு முன்னாடி பாகவத மகிமையை சொல்கிறோம், அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு பாகவத மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்திருக்கும்போது அதில் வந்து பிருகு மகரிஷி தான் வந்து சில பேர் தூரத்துலேருந்து பார்த்துருந்தாங்களாம். என்னமோ கும்பலாக இருக்குன்னு தூரத்துலேருந்து பார்த்தாங்களாம். அவங்களாம் சம்போதனை பண்ணி அவருக்கு நல்லபடியாக அந்த பாகவத்துடைய ரகசியத்தை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களெலாம் அழைச்சிட்டு வந்தாராம். பிருகு மகரிஷி தான் அந்த சம்போதனை பண்ணி யாராக இருக்குது அங்கங்கே சீட்டு அவங்களுக்கு ஒதுக்கி, ஸ்திரீகள்லாம் இப்படி ஓரமாக ஒதுங்க, தேவரெல்லாம் இப்படி உட்காருங்க, புண்ணிய தீர்த்த தேவதைகள்லாம் இப்படி உட்காருங்க, க்ஷேத்திர தேவதைகள்லாம் இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லி பாபா அவங்களும் பிரித்து அவங்களுக்கு இடம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது. நீ இப்படி உட்காருப்பா, நீ அப்படி உட்காருப்பா, இப்படி தள்ளி உட்காருப்பா, அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணது யாருன்னா பிருகு மகரிஷி தான். இந்த சம்போதனை பண்ணி எல்லாருக்கும் அந்த உட்காரத்துக்கு இடத்த வசதி பண்ணி கொடுத்துதான் அவர் தான். அப்போ யாரெல்லாம் வராமல் அப்படியே வீம்பு படிச்சிருந்தாங்களோ அவங்களெலாம் போய் நல்லபடியாக புத்திமதி சொல்லி அவங்களெலாம் பலவந்தப்படுத்தி அப்படியே அன்பாக பேசி அவர்களை அழைச்சின்னு வந்து பாகவத கதையை கேட்க வச்சாராம். இது பிருகு மகரிஷி தான் இந்த ஏற்பாடு பண்ணது. அது நாரதர் வந்து தீட்சையில் இருக்கிறதுனால அவர் எங்கேயும் யாருக்களையும் பேச மாட்டார், மௌனமாக இருப்பார். நாரத தீட்சைனா அவரால் அவர் எல்லாரையும் போய் இன்வைட் பண்ண முடியல. ஆனால் பிருகு மகரிஷி தான் போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த பாகவத மேலாவை தலைமையிலும் தாங்கி நடத்தினாராம். அப்போது குமாரர்கள்லாம் வந்து சனகாதி மன்னர்கள்லாம் எல்லாம் சப்தமெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு அவர்கள் பாகவத கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாகவதத்துடைய கதை இல்லை, பாகவதத்துடைய மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சனகாதி முனிவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாகவத மகிமையை கேட்டாவே முக்தியானது உள்ளங்கையில் வந்து உட்காந்துரும். முக்தி கரதலே ஸ்திதா, உள்ளங்கையில் வந்து உட்காந்துருமா முக்தி. பாகவதம் கேட்க வேணாம், பாகவத மகிமையை கேட்டாலே மோட்சம் உள்ளங்கையில் வந்து உட்காந்துருமா. அவ்வளோ விசேஷமாக எப்பொழுதும் பாகவத்தை சேவிக்கணுமா. சதாசேவியா ஸ்ரீமத் பாகவதம். இதுக்கு நேரம் காலமே கிடையாது, எப்பொழுதும் சேவிக்கலாம் பாகவதம். ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். பாகவதம் சேவிக்கும் போது மட்டும் கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமாக இருந்து சேவிக்கலாம் அப்படின்னு எப்பொழுதும் பாகவதம் சேவிக்கணும். இதை வந்து பாகவத மகிமையை கேட்ட மாத்திரத்திலே ஹரியானவர் நம்ம சித்தத்தில் வந்து உட்காந்துடுறாராம், டேரா போட்டுறானாம். எஸ்யா சவண மாத்திரேன ஹரிசித்தம் சமாசிரயித்து. இது வந்து என்னென்னா 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது, 12 ஸ்கந்தங்கள் கொண்டது. அப்படிப்பட்ட பரிசுத்துக்கு சுகரால் சொல்லப்பட்ட பாகவத புராணம் இது. அதனால் சம்சார சக்கரத்தை அறுக்கிறது ஒவ்வொரு நாளும் அஜ்ஞானத்தினால்தான் இந்த சம்சார சக்கரம் நம்மளை அப்படி அறுக்கிறது. அது வந்து அடியோட சாந்தி அடையணும். அந்த சம்சார சக்கரம் அறுக்காமல் நம்மளுக்கு சாந்தி கிடைக்கணும்னா பாகவதம் கண்டிப்பாக கேட்கணும். எது வரைக்கும் இந்த சம்சார சக்கரம் நம்மளை போட்டு அறுத்துன்னு இருக்கணும், நம்மளை துன்பப்படுத்தணும்னா பாகவத கதை காதலை விழற வரைக்கும் தானே. இங்கே சுகசாஸ்திரம் காதலை விழுந்த உடனே இந்த சம்சார சக்கரம் நம்மளை அறுக்கிறது நின்றுடும், மனசு சாந்தி உண்டாயிடும். பல சாஸ்திரங்களை பல புராணங்களை கேட்கறதுனால என்ன லாபம்? இந்த பாகவதம் ஒன்று மாத்திரம் போதும். மற்ற நிறைய படித்தா புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும். பாகவதம் ஒன்று மட்டும் படித்தா மனசில் சாந்தி உண்டாக்கிடும். சுதைர் பகுபிகி கிம் சுதகி பகுபி சாஸ்திரகி புராணஸ்ய பிரமாவகி ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்தி தானேன கர்ஜதி. சாந்தி கொடுத்துடும், மோட்சத்தையே அளிக்கக்கூடியது அப்படின்னு பாகவதம் கர்ஜிக்குது அப்படின்னு சனகாதி முனிவர்கள் சொல்கிறார்கள். எந்த வீட்டில் பாகவதம் படிக்கப்படுகிறதோ அந்த வீடமே சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இருப்பிடம். இங்கே பாருங்கள், பாகவதம் ஏற்பாடு பண்ணோன்னே எல்லா புண்ணிய தீர்த்த தேவதைகளும் வந்துட்டாங்க, 33 கோடி தேவர்களும் வந்துட்டாங்க, எல்லா ரிஷிகளும் சாதுக்கள்லாம் அங்கே வந்து கூட்டிட்டாங்க. பார் அப்போ எவ்வளோ மகிமை பாகவதத்துக்குன்னு அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. ஒவ்வொரு வீட்லையும் பாகவதம் படிக்கணும்னா அந்த வீடே புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடமா. அவள் தனியாக புண்ணிய கஷேத்திரங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா. அந்த வீடே புண்ணிய தீர்த்தம் ஆகிடுமா, புண்ணிய கஷேத்திரம் ஆகிடுமா அப்படி சொல்கிற. தத்கிரகம் தீர்த்த ரூபம் ஹி வசதாம் பாபநாசனம். என்னென்னா பாகவத புஸ்தகம் இருந்தாலே அந்த இடத்துல
வீட்டில் வாசம் பண்ணவருடைய பாபத்தெல்லாம் நாசம் பண்ணிடுமா. அவ்வளோ விசேஷம் பாகவதம். அதனால் 1000 அஸ்வமேத யாகமும் 100 வாஜ்பேயி யாகமும் இந்த பாகவதத்தினுடைய 16ல் ஒரு பங்கு கூட ஈடாகாதான். பாகவதம் கேட்குற பலனுக்கு, பாகவதம் கேட்டால் ஒரு பலன் கிடையில, அந்த பலனில் அவ்வளோ பெரிய பலனா பாகவதம் கேட்டால். 1000 அஸ்வமேத யாகமும் 100 வாஜ்பேயி யாகமும் இந்த பாகவதம் கேட்கறதுல 16ல் ஒரு பங்கு கூட ஈடுகட்டாதான், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எது வரைக்கும் நம்ம உடலில் பாவம் இருக்குன்னா, பாகவத கதை காதில் விழற வரைக்கும் தான் நம்ம உடலில் பாவம் இருக்கும். பாகவத கதை காதில் விழுந்துட்ட உடனே, பாகவத மகிமையை காதில் விழுந்துட்டாலே நம்ம பாவங்கள்லாம் பறந்து போயிடுமா. இது கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் சர்வதீர்த்தங்களுக்கு இருப்பிடம் கங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் கூட பாகவதம் கேட்குற பலனுக்கு ஈடாகாதான். கங்கையை விட பவித்திரமானதான் பாகவதம். கங்கையோ கயாக்ஷேத்திரம், புண்ணியக்ஷேத்திரம், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அவ்வளோ புண்ணியம். பகவானே பித்ருரூபத்தில் வந்து கயாக்ஷேத்திரத்தில் பிண்டம் எடுத்துக்கிறான். அது கூட இந்த பாகவத சம்மா ஆகாதான் சொல்கிறார். அதனால் காசியோ மோட்சக்ஷேத்திரம் சொல்கிறோம், அது கூட இந்த பாகவதத்துக்கு இணை ஆகாதான். பாகவதமே மோட்சத்துக்கு கொடுத்துருமா. அப்படி சொல்கிறார். கங்கையோ கயாக்ஷேத்திரமோ காசியோ புஷ்கரமோ பிரயாகியோ இந்த சுகசாஸ்திரமாகிய பாகவதத்துக்கு சம்மா ஆகாது, பலன் கொடுக்காது, அப்படி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, 12 விஷயங்கள் முக்கியமானது. பிரணவம், வேதமாதாகிய காயத்ரி, அப்புறமா புருஷ சுக்தம், அப்புறம் வேதம், பாகவதம், அதாவது துவாதசாட்சர மந்திரம், அதே சமயம் துவாதசாத்மாவாக இருக்கக்கூடிய 12 மாதங்கள் கொண்டது சம்பத்சரம் காலம். சம்பத்சரமாகிய 12 மாதங்கள். அப்புறம் துவாதசாத்மா 12 ஆதித்யர்களாகிய சூரியன் பற்றி 12 ஆதித்யர்கள். அப்புறம் பிறையாக, அப்புறம் காலசூரியர் கூடிய 12 மாதங்கள். பிராமணர்கள், அக்னிஹோத்திரம், அதே சமயத்தில் காமதேனு, அப்புறம் துவாதசி விரதம் சொல்லக்கூடிய ஏகாதசி விரதம், துளசியை போஷிக்கிறது, வசந்த காலத்தில் வசந்தோத்சவம் பண்ணுறது, புருஷோத்தமனானே பகவான். இவர்களுக்குள்ள இந்த 12 விஷயங்களுக்கு பேதமே கிடையாதான். 12க்கும் ஒரே பலனா, மோட்சம்தான் பலனா அவங்களுக்கு. அதனால் பாகவதம் யார் அர்த்தத்தோடு படிக்கிறாங்களோ, அர்த்தத்தோடு சொல்கிறாங்களோ, அவர்கள் கோடி ஜென்மத்தினுடைய பாபத்தை நாசமாக்கிடுறாங்களாம். அதனால் இது அரை ஸ்லோகம் 1/4 ஸ்லோகம் படித்தா கூட புண்ணியம் இருந்தாலும் ராஜசூய அஸ்வமேத பலன்கள்லாம் கிடைச்சது தான். அரை ஸ்லோகம் 1/4 ஸ்லோகம் படித்தா கூட. அதான் சொல்கிறார். 3 விஷயம் ரொம்ப முக்கியம். துளசியை போஷிக்கணும், கோ சம்ரக்ஷணம் பண்ணணும், அதே சமயத்தில் கடைசி காலத்தில் பாகவதம் யார் கேட்குறாங்க, ஹரிச்சிந்தனத்தோட பாகவதம் கேட்குறது, 3த்துக்கும் பலன் ஒன்று தானா. கோ சம்ரக்ஷணம் பசுவை வளர்க்குறது, அது துளசியை போஷிக்கிறது, ஹரிச்சிந்தனையோட பாகவதம் படிக்கிறது, 3த்துக்கும் ஒரே பலன் வைகுண்டமா. கடைசி காலத்தில் யார் பாகவதம் கேட்டு உயிர் வர்றாங்களோ அவர்கள் பகவானே சந்தோஷம் அடைந்து இட்ட காலம் இருக்கும்போது பகவானே வைகுண்டத்தில் வந்து அவர்கள் மோட்சத்துக்கு ஆசையம் போகிறானா. யார் வந்து பிறந்த முதல்களும் பாகவதம் கேட்கலையோ அவர்கள் அம்மா பெற்றது வீணு, அம்மா வந்து வருத்தப்படுவாங்களாம். அவர்கள் சண்டாளர்களும் கழுதிக்கும் சமமானவர்கள் என்று சொல்லப்படுகிறார். அவர்களெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டவர்கள், தன்னுடைய மனுஷ ஜென்மாவை வியர்த்தமாக்கி வீணாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரெல்லாம் வந்து அம்மா பெற்றது, அம்மா வருத்தப்படுவாளாம் பித்ருலோகத்தில். அம்மா இறந்துட்டானா அம்மா வந்து வருத்தப்படும், இவனை போய் வயிற்றில் சுமந்தனே, எனக்கு பிரசவ வேதனை கொடுத்த தவிர இவனால் எனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு அம்மா வருத்தப்படுவாளாம். அதனால் அவன் உயிரோடு இருந்தாலும் பிணத்துக்கு சமமானவனா பாகவதம் கேட்காதவன். பகவத் விஷயத்தில் தன் ஜென்மாவை கரையேற்றி கொள்ளாதவன் உயிரோடு இருந்தாலும் பணத்துக்கு சமமானவன் சொல்கிறார். ஏன் அவன் பாகவதம் கேட்க முடியல? அவனுடைய பாப கர்மாவானது பாகவதம் கேட்க விடாமல் தடுக்கத்தான். அதனால் அவன் பூமியில் வாழ்ந்தாலும் மனுஷனாக வாழ்ந்தாலும் அவன் மிருகத்துக்கு சமமான மிருக சுகங்களை அனுபவிக்கின்ற அவன் மிருகத்துக்கு சமமாவான். அதனால் வந்து அவன்லாம் பூமிக்கு பாரம் என்று தேவர்கள்லாம் ஆகாசத்தில் கூடி பேசுகிறாங்களாம் அப்படிப்பட்ட பாகவதம் கேட்காதவர்களை பற்றி. அதனால் கதை இந்த பாகவதம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக. கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கிடைக்குமா. அதனால் யார் நியமத்தோட பாகவதம் கேட்குறாங்களோ அவர்கள் அதுவும் பிரம்மச்சரியம் சத்தியத்தை மட்டும் முக்கியமாக கடைப்பிடிக்கணும். பிரம்மச்சரியம் சத்தியம்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. மனசு வாக்கு காயம் கரணங்களால் சத்தியத்தையும் பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சு யார் பாகவதம் கேட்குறாங்களோ அவர்கள்லாம் வந்து மோட்சத்தை அடைகிறார்கள், பகவானுடைய பக்தியை அடைகிறார்கள். மனசை ஜெயிக்கிறதுக்கு இதோட சிறந்த மார்க்கம் எதுவும் கிடையாது. தீட்சை மேற்கொண்டு பாகவதம் கேட்கணும் 7 நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த பலன் வந்து யோகத்தினால தபசனால கிடைக்காதோ,
அது அனாயாசமாக எந்த வித பிரயாசம் இல்லை, உட்காந்த இடத்துல காது கொடுத்துட்டு பாகவத்து உட்காந்தா போதுமா. அனாயாசமாக அந்த பலன், தபஸ் பலம், யோக பலம் எல்லாமே இந்த சப்தாகம் 7 நாள் பாகவதம் கேட்டாலே கழிச்சிடுமா. யாகங்களுடைய பலன் கழிச்சிடுமா. சப்தாகம் முறைப்படி நம்ம உட்காந்து பாகவதம் கேட்டோம்னா யாகத்தினுடைய பலன். அதே சமயத்தில் விரதங்கள் இருக்கிறமே, நிறைய விரதங்கள், அந்த விரதங்களுடைய பலன், தபஸுடைய பலனு, தீர்த்த யாத்திரைக்கு போகிற அந்த பலனு, யோகத்து பண்ணுற பலனு, எல்லாம் தியானம் ஞானம் போன்ற எல்லாத்துடைய பலனும் இந்த சப்தாக பாகவதம் நம்ம பாராயணம் பண்ணுறதுனால, பாகவதம் கேட்கறதுனாலே கட்சிடமா. இதை விட வேறு என்ன சொல்ல முடியும். அப்போ சவுனகாதி மகர்ஷிகள் இந்த பாகவத்துக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பலன்கள், யாகத்தினுடைய தியானத்தினுடைய பலனை விட அதிகமான பலன் கொடுக்குதுன்னா பாகவதம் அது என்ன அவ்வளோ விஷயம்னு சொன்னால், அது எப்படி அவ்வளோ விசேஷம் இந்த பாகவதம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சூதர் சொல்கிறார் பதில் சவுனகாதி மகர்ஷிகளுக்கு. பகவான் வைகுண்டத்துக்கு போகும்போது உத்தவர் தடுத்தாராம், நீங்கள் போகக்கூடாது, பக்தர்களை இங்கேருந்து போஷிக்கிறேன், நீங்கள் போயிட்டேன்னா கலி வியாபிச்சிடும், அப்போ மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ பகவான் என்ன பண்ண, தன்னுடைய தேஜஸை கொண்டு போய் இந்த பாகவதத்துக்குள்ளே பிரவேசிச்சார். அப்போ தான் வேற இல்லை, இந்த பாகவதம் வேற இல்லை, இந்த பாகவதம் எங்கெல்லாம் படிக்கப்படுகிறது அங்கே நான் இருப்பேன் சாநித்தியமா அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாராம். அதனால் பகவானே இந்த பாகவதம் படிக்கிறதுல அந்த வார்த்தை வடிவத்தில் பகவான் இருக்கானா, அந்த ஸ்லோக வடிவத்தில், அந்த அக்ஷர ரூபத்தில் பகவான் இருக்கானா. அதான் தேனை வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா கிருஷ்ண தேனையும் வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாவநாசினி. அதனால் வாக்குமயமான நம்ம பாகவதம் படிக்கிறோம், அந்த வாக்குமயமான ரூபத்தில் பகவான் எழுந்து வந்துடுறானா அந்த பாகவத்திலேருந்து. ஏன்னா தன்னுடைய தேஜஸை, தன் சொரூபத்தை அந்த பாகவத்துக்குள்ளே பிரவேசிச்சுட்டானா. பகவான் வைகுண்டத்துக்கு போகலையா, பகவான் இந்த பாகவத்தில் போய் மறைஞ்சிட்டானா, தன் தேஜஸை போய் மறைச்சிட்டானா, இந்த பாகவதம் என்ற கடலில் தன் தேஜஸை மறைச்சிட்டானா. அதனால் யாரெல்லாம் பாகவதம் முடியலாம் அந்த இடத்துல பகவான் பிரத்யக்ஷமாக எழுந்து வந்துடுவானா. பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹே, பிரத்யக்ஷமாக எழுந்து வந்துடுவானா அதுலேருந்து. அதனால் வாங்மயமான இந்த பாகவதம் அக்ஷர வடிவத்தில் பகவான் இருக்கானா பிரத்யக்ஷமாக. அதனால் யாரெல்லாம் இந்த பாகவத்தை, அதனால் பாகவதம் புஸ்தகம் நினைக்கூடாது, பகவானே நினச்சி சேவிச்சான்னு சொன்னால், சேவனாத்து ஸ்ரவணாத்து யார் பாகவதம் கேட்குறாங்களோ, பாடாத்து தினமும் பாராயணம் பண்ணுறாங்களோ, தர்ஷனாத்து இந்த பாகவத்தை பார்த்தாலே பகவானை பார்க்குற மாதிரி நினைக்கணும். பகவான் வேறல பாகவதம் வேறன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ இந்த பாகவத் தர்ஷனம் பண்ணாலே பகவத் சாட்சாத்காரம் ஆகி போச்சுன்னு அர்த்தம். அப்படி யார் தினமும் பாகவத தர்ஷனம் பண்ணுறாங்களோ வீட்டில், அவர்கள் பாபம்லாம் நாசம் ஆகிடுமா. அப்படி பாபநாசினியான மருந்தான் இந்த பாகவதம். பாகவதம் வேறல, பகவான் வேறல. அடிக்கடி சொல்கிறார் பாகவதம் வேறல, பகவத் வேறல. மேனிலே பகவத் ரூபம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்னென்னா பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே, இங்கே பகவத் ரூபம்னு சொல்லியிருக்கு. அதுதான் இதை சேவனம் பண்ண சொன்னால் பாபம் நாசம் பண்ணிடுமா. பகவானே இதுக்குள்ளே தன் தேஜஸில் அடக்கி வச்சிருக்கான் தன் சொரூபத்தை. ஆனால் பகவத் சாநித்தியம் பிரகாசிக்கின்றல பாகவதத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சப்தாக முறைப்படி பாகவதத்தை கேட்டாலே விசேஷம் அப்படின்னு சொன்ன உடனே இது துக்கம், தரித்திரம், தௌர்பாக்கியம் எல்லாத்தையும் போக்கிடுமா பாகவதம். காமக்குலத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட வேற ஒரு சாதனையை காமக்குலத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட வேற ஒரு சாதனையை நாட வேண்டிய அவசியம் இல்லையா. பாகவதமே போதுமா. துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயாத்திவி கலோ தர்ம அயமீர்தா கலியுக தர்மமாகிய பாகவதத்தை பாராயணம் பண்ணாவே அந்த பலன் கிடைச்சிடுமா. பாகவத தர்மம் தான் நாமசிங்கத்தின தர்மமும் கதாசிரவணம். அதனால் வேறு ஏதாவது சாதனை தேடி போகிறோன்னா பகவன் மாயை நம்மளை பகவான் மாயை நம்மளை அழுத்திடுமா. வேறு ஏதாவது சாதனத்தை தேடி போனான். பாகவத மந்திரம் படிச்சுட்டா இந்த மாயை நம்மளை ஒன்றும் பண்ணாதான். அப்படி இந்த பாகவத பெருமைகளை சொல்லி கொண்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் நடந்தது. பக்தி ஞான வைராக்கியம் இளமையோடு வந்துடுச்சான். இளமையோடு எப்படி வந்தாருன்னா, ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர் வதந்தி பக்தி சுதௌதௌ தருணௌ கிரஹித்வா பிரேமைக்க ரூபா சகசாபிராசித்து. பிரேமை வடிவமாகிய அந்த பக்தி தேவியானவள் கண்ணீர் வடியை விட்டு கொண்டு அப்படி நர்த்தனம் ஆடிக்கொண்டு குதிச்சுண்டு ஆடிட்டு பாடிட்டு தன் பிள்ளைகளோட அந்த சபையில் பிரவேசிச்சுட்டாலாம். பக்தி ஞான வைராக்கியம் இளமையாயிட்டாங்களாம். பக்தி இளமையாக இருக்கிற ஞான வைராக்கியம் இளமையாக துள்ளும் இளமையோடு வந்துட்டாங்களாம். நல்லா புஷ்டியாக இருக்கிறாங்களாம். குதூகலமாக குழந்தைங்க நல்லா குண்டாக இருக்குதான் அழகாக. அப்படி ஞான வைராக்கியம் பிரகாசிக்குது அந்த இடத்துல. எல்லார் வாக்குலையும் ஸ்ரீ கிருஷ்ணா கோவிந்தா ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல்ன்றாங்களாம். எல்லாமே ராம ராமா கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவான்னு எல்லா வாக்குலையும் பகவான் நாமம் வந்துடுச்சான். பகவான் நாமம் வந்ததுன்னு என்ன எல்லாரும் பகவான் நாமா சொல்கிறாங்கன்னா பக்தி அங்கே வந்துட்டான்னு அர்த்தம். பக்தி வந்ததுக்கு அடையாளம் எல்லார் வாக்கிலும் பகவான் நாமம் வந்துடுச்சான். முகுர் வதந்தி திருப்பி பகவான் நாமா சொல்கிறாங்களா, ஹரிஹரி ஹரிஹரி நாராயணான்ட்டு. அப்போ பகவான் நாமா சொன்னான்னா அங்கே பக்தி இருக்கிறான், பிரகாசிக்கிறா. பக்தி ஞான வைராக்கியம் அங்கே இளமையோடு இருக்கிறான். அதனால் எல்லார் வாக்கிலும் பகவான் நாமா சொல்லணும் நிறைய.
சொல்கிற இடத்துல தான் ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரேன்னு அவள் கர்ஜிச்சுன்னு வந்தாலாம். பக்தி தேவி கண்ணுக்கு தெரிய மாட்டாள். அவள் எல்லார் ஹிருதயத்து எல்லார் வாக்குலையும் பக்தி உண்டாக்கிட்டா. அந்த இடத்துல வந்ததுக்கு அடையாளம் எல்லார் வாக்குலையும் பகவான் நாமம் வருது. அப்போ பக்தி தேவி அங்கே இளமையோட ரூபத்தோடு வந்துட்டாங்க. இளமையோட ஞான வைராகியம் ரூபத்தோடு வந்துட்டான். அதோட இது எப்படி கதம் பிரவிஷ்டம் கதமாக தேயும், எப்படி இந்த இடத்துல பிரவேசிச்சாயவோ, இவ யார் இந்த பெண் இளமையாக இருக்காளோ, இந்த 2 பிள்ளைகள் யார் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அப்போ சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, இவ தான் பக்தி தேவி. பக்தி தேவியே வந்திருக்கேன்னா, அப்போது பக்தி தேவியே வந்திருக்கானே உடனே பக்தி தேவி சொல்கிறா, சனகாதி முனிவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சொல்கிறா பக்தி தேவி, நான் கலியில் நஷ்டமாயிட்டேன், ஆனால் உங்களால் நான் புஷ்டி அடைஞ்சேன் என் பிள்ளைகளோட. கலி 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 பிரணஷ்டாபி கதாரசேன பவத்பிர் அத்தியவ கிருதாஸ்மி புஷ்டா கலி பிரணஷ்டாபி கதாரசேன. நான் புஷ்டி ஆனது காரணம் உங்களுடைய கதா ரசத்தினால, இந்த பாகவதத்துடைய பெருமையை சொன்னதுனாலே நான் புஷ்டி அடைஞ்சிட்டேன், என் பிள்ளைகளோடு புஷ்டி அடைஞ்சிட்டேன். வாகமுது திருஷ்டாமி அதுனா பிரபந்து பிராமா இதம் காம் கிரமோச்சிதே. பிரம்மதேவர் புத்திரர்களே சனகாதி முனிவர்களே, நான் எங்கே வாசம் பண்ணணும், எனக்கு இடத்தை ஏற்படுத்துங்கள் என்று பக்தி தேவியும் ஞான வைராக்கியம் கேட்கிறார்களாம் சனகாதி முனிவரிடத்தில். அப்போ சொல்கிறார், பக்தி தேவியே, பக்தர்களை கோவிந்தமயமாக ஆக்குபவளே, பிரேமையே வடிவமானவளே, பிறவி பிணியை போக்குபவளே, உனக்காய் இடமில்லை உனக்கும் என் பிள்ளைகளுக்கும் யார் வேணான்னு சொல்லுவாங்க, நீ வரலன்னு தானே எல்லாரும் காத்து நிற்காங்க. பக்தி ஞான வைராக்கியமே, நீ பிள்ளைகளோடு போய் இங்கே இருக்கிற கதை கேட்கிற அத்தனை பாகவதர்கள் ஹிருதயத்திலையும் போய் தைரியமாக வாசம் பண்ணு. கலி புருஷன் உள்ள நுழையாதபடி அந்தரம் இடைவெளி இல்லாமல் நீயே போய் முழுசாக டேரா போட்டுரு. எல்லார் ஹிருதயம் இங்கே பாகவதம் கதை கேட்குற அத்தனை ஹிருதயத்தில் போய் நீ போய் வாசம் பண்ணு அப்படின்னு பக்தி ஞான வைராக்கியத்தை எல்லார் ஹிருதயத்தில் ஸ்தாபிச்சிட்டாங்களாம் சனகாதி முனிவர்கள். அங்கே வந்து தங்கிட்டேன் அந்த இடத்துல. அதனால் யாரா பெரிய பணக்காரன்னா, சகல புவனத்திலையும் வந்து யார் ஹிருதயத்தில் பக்தி பிரகாசிக்கத்தோ, பாகவதம் படிக்கிறானோ, பாகவதம் கேட்குறானோ, பக்தியோடு கேட்குறானோ, அவன்தான் பெரிய பணக்காரானோ. அவன் ஹிருதயத்தில் பகவான், இவன் போய் பகவானை போய் பார்க்கணும், வைகுண்டம் போகணும் அவசியம் இல்லை, வைகுண்டம் இருக்கிற பகவான் இவனை தேடி வரானோ. லக்ஷ்மி தேவி ஆதிசேஷன் தன்னுடைய விஷ்ணு பாசத்தோடு விட்டுட்டு வைகுண்ட லோகத்தையும் விட்டுட்டு அந்த பக்தன் ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசிச்சுட்டுனா, அந்த பக்தன் என்ன பண்ணுறான்னா, அந்த பகவானை தன் பக்தி என்ற கயிறால் கட்டி போட்டு அங்கங்கே நகராதபடி செய்துடுறானா. அனவரதமும் அந்த பாகவதம் கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டு அந்த பக்தி என்ற கயிறால் பகவானை ஹிருதயத்தில் கட்டி போட்டுறானா. அதனால் இவன் தான் பெரிய பணக்காரன், பக்தன் தான் பெரிய பணக்காரன், பகவன் நாமா சொல்கிறவன் தான் பெரிய பாகவதம் படிக்கிறவன் தான் பெரிய பணக்காரன், பாகவதம் கேட்குறவன் தான் பெரிய பணக்காரன். அதனால் சகல போவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா. வெளிப்புறமாக பணம் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் யார் அனவரதம் பாகவதம் படிக்கிறாங்களோ, பாகவதம் கேட்குறாங்களோ, அவர்கள் தான் சர்வதாதோ விகாயே. லக்ஷ்மி வேணாம், ஆதிசேஷம் வேணாம், எதுவும் வேணாம், விஷ்ணு பாசம் வேணாம், வைகுண்டம் கூட எனக்கு வேணாம், அந்த பக்தன் ஹிருதயம் மட்டும் எனக்கு போதுன்ட்டு பகவான் தூக்கி போட்டு வந்துடுறான்னு. ஏன்னா அந்த பக்தி தேவி தன் குழந்தை ஞான வைராக்கியத்தோடு இருக்கிற அந்த ஹிருதயத்தில் பகவான் பிரவேசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு டேரா போட்டு நகரவே மாட்டேன்றானாம். அதனால் லக்ஷ்மி தேவி ஆதிசேஷன் வைகுண்டம்லாம் எல்லாத்தையும் ஜால்ச்சின்னு இங்கே வந்துடுறாங்களாம். பகவான் இருக்கிறது தானே மகாலட்சுமி இருப்பாள், பகவான் இருக்கிறது தானே ஆதிசேஷன் இருப்பார், பகவான் இருக்கிற இடத்துல தானே விஷ்ணு பாசத்துக்குள்ள பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அந்த ஹிருதயத்துக்குள்ளே இவங்க வாசம் பண்ணிடுறாங்களாம், அந்த சூஷ்ம சரீரத்தில். அப்படி ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய, தன் நிஜலோகம் ஆகிய வைகுண்டத்தை கூட விட்டுட்டு பிரவிசதி ஹிருதேஷம் பக்தி சூத்திரபணத்தா. இந்த பக்தி என்ற பக்தினால் அப்படி ஆனந்தமாக பாகவதம் கேட்குறானே, அந்த பக்தி என்ற கையால் கட்டப்பட்டு அங்கே விட்டு வெளியே போகிறதே இல்லையா அந்த பக்தன் ஹிருதயத்தை விட்டு. அந்த ஹிருதயமாகிற மொனக்குச்சில் தன் காலை கட்டிகிட்டு இருக்கிறானா பகவான். அப்படிப்பட்டதான் பாகவதம். அப்படிப்பட்ட பக்தி தேவியை நீங்கள் எல்லா ஹிருதயத்துலையும் போய் வாசம் பண்ணுவோடனே, பக்தி ஞான வைராக்கியம் ஸ்தாபிச்சுடனே பகவானே எல்லா இடத்துலையும் விட்டு வைகுண்டத்தை விட்டு அந்த இடத்துல எல்லா ஹிருதயத்துலையும் பகவானே வந்து வாசம் பண்ணுறானா. லக்ஷ்மி மணாலாக அங்கே வந்து வாசம் பண்ணுறானா. ஸ்ரீஹரேர் பக்தி ஏகாக. ஸ்ரீஹரி யாரு? லக்ஷ்மியோடு கூடிய ஹரியானவன். பக்தி ஏகா, பக்தி ஒன்றாலே ஸ்ரீஹரி. அங்கே அதான் சொல்ல, பகவான் வந்துடுறான், அப்போ மகாலட்சுமி வந்துடுறான், ஆதிசேஷன் வந்துடுறான் சொல்ல. அப்போ ஸ்ரீனா யார்? மகாலட்சுமியோடு கூட அந்த ஹிருதயத்தில் பகவான் வாசம் பண்ணுறானா. இந்த பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு இருக்கிறானா, வெளியே போகிறது இல்லையா. திடீர்னு ஒரு யானை ஆதி மூலமேன்னு கூப்பிடும், திடீர்னு ஒரு பொம்முனாட்டி கூப்பிடுவா, கோவிந்தான்னு அலர்வா சபையில். அப்போ அந்த ஓடுற சுபாவம், அதனால் நம்ம ஓடக்கூடாது இந்த பக்தன் ஹிருதயத்தை விட்டுனா. ஓடாதபடி என்னன்னா இவன் பாகவதம் கேட்கறதுனால ஓடாமல் இருக்கிறான். ஆனால் வேற ஒரு ரூபத்தில் அங்கே பக்தரில் போய் காப்பாற்றுறான், அது வேறு விஷயம். அதனால் யார் பாகவதம் படிக்கிறான்னு அந்த ஹிருதயத்தை விட்டு பகவான் பெயர்றதே கிடையாதான்.
சனி பயிற்சி உண்டு, குரு பயிற்சி உண்டு. ஆனால் பகவத் பயிற்சி மட்டும் கிருஷ்ண பயிற்சி. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்ற கிரகத்தால் பிடிக்கப்பட்டவர்களால் ஒருபொழுதும் அந்த இடத்த விட்டு தேரா போட்டானா அதோட போகவே மாட்டானா, அவ்வளோ லேஸில் வரமாட்டானா ஹிருதயத்தில். பாகவதம் யார் கேட்குறான் ஹிருதயத்தில் வந்துடுறானா, ஆனால் போக மாட்டோமா அவ்வளோ லேஸில் போக மாட்டானா, ஹிருதயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக டேரா போட்டுறானா பகவான். அப்படிப்பட்ட இந்த பாகவதத்தை எல்லாரும் பக்திய ஞான வைராக்கியத்தோட பகவானையும் மகாலட்சுமியும் வைகுண்டத்தையே ஹிருதயத்தில் ஸ்தாபிச்சிடறாரு இங்கே யார் சனகாதி முனிவர்கள். அப்படிப்பட்ட இந்த கிரந்தம். சரி, இது வந்து 3வது அத்தியாயம். இவ்வளோ சாரமான விஷயம் இருக்குது. இந்த 3வது அத்தியாயம் மூல பாராயணம் பண்ணிடலாம். ராம 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 ராம. अथ तृतीय अध्याय नारदवाच ज्ञानयज्ञं करिष्यामि शुकशास्त्र कथोज्वलं भक्तिज्ञान विराहणं स्थापनार्थं प्रयत्नतः पुत्रकार्य मया यज्ञः स्थलं तद्वाच्यतामिह महिमा शुकशास्त्रस्य वक्तव्य वेदपारगैः कियद्भिर्दिवसैः श्राव्या श्रीमद्भागवती कथा को विधिस्तत्र कर्तव्यः ममेदं प्रवदामितः कुमारवचः शृणुनारद वक्ष्यामि विनम्राय विवेकिने गङ्गाद्वारसमीपे तु तडम् आनन्तनामकं नाना ऋषिगणैर्जुष्टं देवसित्तनिषेवितं नानादरदाकीर्णं नवकोमलवालुकं रम्यम् एकान्तदेशस्थं क्षेमपत्न सुसौरभं यत्समीपस्थजीवाणं वैरं चेदसि न स्थितं ज्ञानयज्ञस्त्वया च तत्र कर्तव्यो ह्यप्रयत्नतः अपूर्वरसरूपाच्च कदा तत्र भविष्यति पुरस्तं निर्बलं चैव जराजर्न कलेवरं तत्त्वयं च पुरस्कृत्य भक्तिस्तत्र गमिष्यति यत्र भागवती वात तत्र भक्त्यादिकं व्रजेत् कथा सप्तं समागम्य तत्रिकं तरुणायदे सुदवाच एवमुक्त्वा कुमारस्ते नारदेन समं ततः गङ्गादडं समाचक्मुः कदापानाय सत्पराः यदा यादास्तडं ते तु तदा कोलाहलो अप्यभूत् भूर्लोके देवलोके च ब्रह्मलोकं तदैव च श्रीभागवत पीयूषपाणाय रसलम्बडः धावन्त अप्यायुः सर्वे प्रथमं ये च वैष्णवः भृगुर्वसिष्ठश्चवणश्च गौतमो मेधातिथिर्देवरादो रामस्तदा गादिसुतश्च रसाकुलो मृगण्डपुत्र त्रिज विप्लदाः योगेश्वरो व्यासपराशरौच्चः छायाशुकोचार्यलक्ष्ममुख्यः सर्वेऽप्यमे मुनिगणः सकसपुत्रशिष्याः शस्त्रिभिरायुर् प्रणयेन युक्तः वेदाश्च मन्त्रसन्त्राः समूर्तयः दशशब्दपुराणानि शास्त्राणि तदा युयुः गङ्गात्यः सरितस्तत्र पुष्करादिसरांसि च क्षेत्राणि च दश सर्वः दण्डकादिवनानि च नहादियो ययस्तत्र देवगन्धर्वदानवः उरुत्वा तत्र नायादान् भृगुः सम्भोत्य चाणयत् दीक्षिता नारदे नाद तत्तमासनमुत्तमं कुमारागवन्तितः सर्वे निषेधुः कृष्णतत्पराः वैष्णवाच विरक्ताश्च न्यासिनो ब्रह्मचारिणः मुखभागे स्थितास्तेत्यः तदग्रहे नारदस्यतः एकभागे ऋषिगणस्य तदन्यत्र दिवोगसः वेदोपनिषदो अन्यत्र तीर्थन्यत्र स्त्रियो अन्यतः जयशब्द नमशब्दः शुकशब्दस्तदैव च चूर्णराजा प्रसूनानां निक्षेपः सुमहानभूत् विमानानि समारुह्य कियन्तो देवनायकः कल्पवृक्षप्रसूनस्तद्लान् सर्वांस्तत्र समागिरन् सुदोवाच एवं देषु एकचित्तेषु श्रीमद्भागवतस्य च माहात्म्यम् उच्यते स्पष्टं नारदाय महात्मने कुमारवचः अदिते वर्ण्यते अस्माभिर्महिमा शुकशास्त्रजः यस्य श्रवणमात्रेण मुक्तिकरतले स्थिता सदा सेव्य श्रीमद्भागवती कथा यस्याः श्रवणमात्रेण हरिचित्तं समाश्रयेत् ग्रन्थ 18 सहस्रो 12 स्कन्ध संहितः परिषत् सुखसंवादः शृणुभागवतं च तत् तावत् संसारचक्रे अस्मिन् भ्रमते अज्ञानतपुमान् यावत् कर्णकथा नास्ति शुकशास्त्रकथा क्षणं किं श्रुते बहवः शास्त्रैः पुराणस्य भ्रमापहैः एकं भागवतं शास्त्रं मुक्तिदानेन गच्छति कदा भागवतस्यापि नित्यं भवति यद्गृहे तद्गृहं तीर्थरूपं हि वसतां पापनाशनम् अश्वमेध सहस्राणि वाजपेयी शतानि च शुकशास्त्रकथायाश्च कलं नास्कन्ति षोडशीं तावत् पापानि देहे अस्मिन् निवसन्ति तपोधनः यावन्न श्रूयते सम्यक् श्रीमद्भागवतं नरैः न गंगा न गयाकाशी पुष्करं न प्रयागकं शुकशास्त्रकथायाश्च फलेन समदां नयेत् श्लोकार्थं श्लोकपादं वा नित्यं भागवतोद्भवं पठस्व सुमुखे नैव यदिच्छसि परां गतिं वेदाच्च पौरुषं सूक्तमेव च तयि भागवतं चैव द्वादशाक्षर एव च
तुलसी च वसन्तश्च पुरुषोत्तमयेव च येदृशं तत्पदप्रक्षेण पृथक् भावयिष्यते यश्च भागवतं शास्त्रं वासयेत् तत्ततो अनिशं जन्मकोटिकृतं पापं नश्यते नात्र संशयः श्लोकार्थं श्लोकपादं वा पठेत् भागवतं च यः नित्यं पुण्यम् अवाप्नोति राजसूय अश्वमेधयोः उक्तं भागवतं नित्यं कृतं च हरिचिन्तनं तुलसीभूषणं चैव तेरणं सेवनं समम् अन्तकाले तु येनैव श्रूयते सुखशास्त्रवाक् प्रीत्य तस्यैव वैकुण्ठं कोविन्दाभिः प्रयच्छति हेम सिंहयुधमं चैदत् वैष्णवाय तथादिच्च कृष्णेन सह सायुज्यं च पुमान् लभते ध्रुवम् आजन्ममात्रमपि येन षडेन किञ्चित् चित्तं विधाय सुखशास्त्रकथा न भेद चाण्डालवश्च करवत् पददेन नीतं नित्या स्वजन्म जननी जनिदुःखवाचा जीवश्चवो निगदितः सतुपापकर्म येन श्रुतं सुखकथा वचनं न किञ्चित् तिक्तं नरमं पशुतमं भुविभाररूपम् एवं वदन्ति दिविदेव समाजमुख्याः दुर्लभैव कदा लोके श्रीमद्बाहुतद्भवा कोटिजन्म समुत्तेन पुण्येनैव दुर्लभ्यते देन योगनिते धीमन् श्रोतव्या स प्रयत्नतः दिनानां नियमो नास्ति सर्वदा श्रवणं मदं सत्येन ब्रह्मचर्येण सर्वदा श्रवणं मदम् असख्यत्वात् खलु बोध्यो विशेष अत्र स्वाक्तिया मनोवृत्तिजयश्चैव नियमाचरणं तदा दीक्षां कर्तुम् असख्यत्वात् शब्दः श्रवणं मदम् श्रवणे नित्यं माघ्यं तावत् सयत्फलं तत्फलं सुखदेवेनः शब्दः श्रवणे कृतं मनसश्च अजया द्रोगात् पुंसं चैवायुषक्षयात् फले दोषबहुत्वाश्च शब्दः श्रवणं मदं यत्फलं नास्ति तपसा न योगेन समाधिनः अनायासेन तत्सर्वं शब्दः श्रवणे लभेत् यज्ञात् गर्जते शब्दाः गर्जते व्रतात् तपसो गर्जते प्रोचस्ते नित्यं हि गर्जते योगात् गर्जते शब्दाः ध्यानात् ज्ञानश्च गर्जते किं प्रोमो गर्जनं तस्य रे गर्जति शृणुवाच साश्चर्यं यदत् कथितं कदा नखं ज्ञानादि धर्मान् विकनय्य सम्प्रदं निश्चयस्य भागवतं पुराणं ज्ञातं कुतो योगविदादिसूचकं सुदोवाच यदा कृष्णः तरां त्यक्त्वा स्वपदं गन्तुमुद्यतः एकादशं परिहर्षत्याप्यत्तव वाक्यमब्रवीत् पुत्र उवाच त्वं तु यास्यसि गोविन्दः भक्तकार्यं विदाय च मच्चित्ते महति चिन्ता तां तु श्रुत्वा सुगमावह आगुद अयं कलिर्गोरः भविष्यन्ति पुनस्कलः तत्सङ्गेनैव सन्तो अभिगमिष्यन्त्युक्तं यथा तदा भारवती भूमिर्गोरूपे किं क्षमाश्रयेत् अन्यो न दृश्यते तदा तप्तकमललोचन अदसत्सु दयां कृत्वा भक्तवत्सलमाप्रच भक्तार्थं स कुलोचात् निराघारो अभिचिन्मयः तप्तयोगेन ते भक्तः कथं स्थास्यन्ति बोधलेः निर्गुणोपासनेः कष्टमद किञ्चित् विचार्य यद्युक्तवच श्रुत्वा प्रभासे अचिन्तयत् हरिः भक्तावलम्बनार्थाय किं विधेयं मयेति च स्वकीयं यद्भवेत् तेजस्तश्च भागवते अददात् तिरोधाय प्रविष्टोऽयं श्रीमद्भागवतार्णवं तेन इयं वाङ्मयीमूर्तिः प्रत्यक्ष वर्तते हरेः सेवनात् श्रवणात् पाठात् दर्शनात् पापनाशिनी शब्दः श्रवणं तेन सर्वेभ्यः अत्यधिकं कृतं साधनानि तिरस्कृत्य खलु धर्मो अयं ईरितः दुःखदारिद्र्य दौर्भाग्य पाप प्रक्षालनाय च कामक्रोधजयार्थभिः खलु धर्मो अयं ईरितः अन्यथा वैष्णवी माया देवैरवि सुदश्चजः कथं त्यक्तः भवेद्भुम्भिः शब्दः अद प्रकृतितः शोधवाच एवं नखाः श्रवणोर्धर्मिः प्रकाश्यमाणे ऋषिभिः सभायाम् आश्चर्यमेघं समभूत् तदानीं सदुच्छ्यते संशृणु सौनकत्वं भक्तं सदोतव तरुणौ गृहीत्वा प्रेमिकरूपा सकसा विरासित् श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे नादेति नामानि मुहुर्वदन्ति श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे नादेति नामानि मुहुर्वदन्ति दां च कथं भागवतार्थभूषां सुचारवेषां तदृश सदस्यः कथं प्रविष्टा कथमाकथेयं मध्ये मुनिनाम् इति तर्कयन्तः ओचुस्कुमारः तद्वचनं तदानीं कदा ततो निष्पदिताधुनेयम् एवं गिरः स ससुता निशम्य सनत्कुमारं निजगातरम्रा भक्तिर्वाच भवद्भिरप्त्यैव कृतास्मि पृष्टा खलुप्रणष्टापि कदा रसेन क्वाहं तु दिष्टाम् अधुना ब्रुवन्तु ब्राह्मा इदं गिरमुचिरेते भक्तेषु गोविन्द स्वरूपकर्त्री प्रेमैकदत्री भवलोकहन्त्री सात्वं जुजश्चस्व सुतर्य संशया निरन्तरं वैष्णवमानसानि अदो अभिहिदोषः खलिता इमे स्वाम द्रष्टुं न शक्ता प्रभवो अभिलोके एवं तथाज्ञावसरे अभिक्वक्तिस्तथा निषन्न हरिदासचित्ते सकलभुवनमध्ये निर्धनास्ते अभिधन्या निवसति हृदयेषां श्रीहरिर्भक्तिरेखा हरिरपि निजलोकं सर्वदादो विहाय प्रविशति हृदयेषां भक्तिसूत्रोपणतः प्रोमात्यते किम् अधिकं महिमानम् एवं ब्रह्मात्मकस्य भुवि भागवताभितस्य यत्संशयान् निगदिते लभते सुभक्तः स्वदापि कृष्णं समदाम् अलमन्यधर्मैः इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे श्रीमद्भागवत माहात्म्य भक्तिकष्टनिवर्तनं नाम तृतीयोऽध्यायः।
பக்தியினுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆச்சு, பக்தியால் நம்மளுடைய கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். அப்படியேப்பட்ட 2 விதமாக பிரிக்கணும். ஸ்ரீ ஹரே நம சரண் சரண் ஜெய் ஜானிகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்படிப்பட்ட பக்தியினுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆயிடுச்சு. பாகவத மகாத்மியம் கேட்டதுனாலே பக்தி ஞான வைராக்கியம் இளமை அடைந்து விட்டார்கள். அதுபோல் நாமும் இளமையாக இருப்போம். பக்தி ஞான வைராக்கியம் நம்ம ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. சந்தோஷமாக பக்தியை கொண்டாடுவோம். கிருஷ்ண பக்தி ராம பக்தியை கொண்டாடுவோம். பகவன் நாம கீர்த்தனம் நிறைய பண்ணுவோம். இந்த 3வது அத்தியாயத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அர்த்தத்தை நம்ம சுருக்கமாக சொல்லிடலாம். அப்படியே மூல பாராயணம் பண்ணலாம். 3வது அத்தியாயம் இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னும் ஒரு 3 அத்தியாயம் இருக்குது. அப்போ கோகர்ண சரித்திரம்லாம் இருக்குது, அருமையான சரித்திரம். அதை பார்த்து அப்போ பாகவத மகாத்மியம், அப்போ பாகவதம் எப்படி அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு 6வது அத்தியாயத்தில். அதை அப்படியே பார்ப்போம், ஓரளவு பார்ப்போம், சும்மா சுருக்கமாக அப்படியே அதை அத்தனை மெயினான விஷயம் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். சரித்தோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்வஸ்தி பிரஜாப்தியா பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹிமைஷா கோ பிராமணப்பிய சோமஸ்த நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகிருதி स्वभावत करोमि यत् सकलं परस्मै नारायण इति समर्पयामि. सर्वं श्रीरामार्पणमस्तु. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्रीरामचंद्र परब्रह्मणे नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. राम 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 राम. श्री रामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. அவசரமே வேணாம், பொறுமையாக பார்க்கலாம். 3 அத்தியாயம் நம்ம இப்போது அதுக்கு அர்த்தமும் சுருக்கமாக சொல்லியாச்சு, மூல பாராயணம் பண்ணியாச்சு. இன்னும் 3 அத்தியாயம் பாகவத மகாத்மியம் பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணிடுவோம். அப்புறம் அப்படியே பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுறானோ அப்படி முதல் ஸ்கந்தத்தில் அப்படியே பாராயணம் பண்ணுவோம். அப்படியே அர்த்தமும் பார்க்கலாம். ராம 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 ராம.